தி பாஸ் அத்தியாயம் 542. ஈஷா கண் விழித்தாள். ஆனால் அவள் காரில் இல்லை. அதே சமயம் அவளின் மலை வீட்டிலும் இல்லை. எங்கு இருக்கிறோம் என்ற குழப்பத்தில் ஈஷா படுக்கையிலிருந்து எழுந்தாள். படுக்கையின் ஓரத்தில் ஒரு ஜோடி செருப்புகள் இருந்தன. அவை பருத்தி துணியால் செய்யப்பட்டவை மற்றும் மிகவும் இதமாக இருந்தன. ஈஷா செருப்புகளை அணிந்து கொண்டு அறையை சுற்றி பார்த்தாள். அவள் இருந்தது ஒரு விருந்தினர் அறை என்று அவளுக்கு தோன்றியது. அந்த அறையில் வீட்டின் உரிமையாளரின் தனிப்பட்ட பொருள்கள் எதுவும் இல்லை. சுவரில் சில ஓவியங்கள் மட்டுமே தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த அறை முழுவதும் சுத்தமாகவும் பிரகாசமாகவும் தெரிந்தது. அந்த அறை பார்க்க மிகவும் எளிமையாக இருந்தது. ஜன்னலில் இருந்து பார்த்தால் வெளியே மிகப்பெரிய தோட்டம் அவள் கண்களுக்கு தெரிந்தது. தோட்டத்தில் ஒரு நபரின் நிழல் கூட இல்லை. ஆனால் அதை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது போல் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. அங்கே பூக்கள், செடிகள், மரங்கள் அனைத்தும் மிக நேர்த்தியாக இருந்தன. ஈஷா இருந்த அறையில் யாரும் வருவதாக தெரியவில்லை. அதனால் அவள் வாசலுக்கு நடந்தாள். ஈஷா வெளியே கதவுக்கு அருகில் வரும்போது வெளியிலிருந்து காலடி சத்தம் வந்தது. அந்த சத்தத்தை வைத்து ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருப்பதாக தோன்றியது. உடனே அவளது அறையின் கதவு திறக்கப்பட்டது. ஈஷா அதிர்ச்சியுடன் சுவரை நோக்கி பின்வாங்கினாள். ஈஷா உள்ளே வந்த 2 பெண்களும் ஒரே மாதிரியான ஆடைகளை அணிந்திருந்தனர். அவர்கள் மார்பில் கவசத்தை அணிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் வயது 30 நெருங்கிக் கொண்டிருப்பதாக தெரிந்தது. அவர்கள் பணிப்பெண்களாக இருக்க வேண்டும் என்று ஈஷா யூகித்தாள். ஈஷாவை பார்த்ததும் அவர்கள் பெரிதாக ஆச்சரியப்பட்டதாக தெரியவில்லை. அந்த மெலிந்த பெண்களில் ஒருத்தி சிரித்துக்கொண்டே, "நீ எந்திரிச்சிட்டியா?" என்று ஈஷாவை பார்த்து கேட்டார்கள். அதை கேட்டு ஈஷா இன்னும் கொஞ்சம் பயந்தாள். ஆனால் இந்த இருவரும் தன்னை காயப்படுத்த மாட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு அவள் தைரியமாக அவர்களை பார்த்து, "இது என்ன இடம்?" என்று ஈஷா கேட்டாள். அந்த மெலிந்த பெண், "இது பீஷ்மா சாரோட வில்லா" என்று சொன்னாள். "பீஷ்மாவா?" என்று ஈஷா திரும்ப திரும்ப கேட்டாள். ஆனால் 2 பெண்களும் அவளுக்கு மேற்கொண்டு எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர்கள் உள்ளே சென்ற அந்த அறையிலுள்ள இருந்த அலமாரியில் சில துணிகளை அடுக்கி வைத்தனர். அப்போது ஈஷாவிடம் அந்த மெலிந்த பெண், "ஏய் பொண்ணு, உனக்கு பசிக்குதுன்னா வெளியில ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், அங்க உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க" என்று மட்டும் சொன்னாள். அதை கேட்டு ஈஷா சரி என்பது போல் தலையை அசைத்தாள். அந்த 2 பெண்களும் சென்ற பிறகு ஈஷா அறையை விட்டு வெளியேறினாள். அது மிகப்பெரிய வீடு. வெளியில் உள்ள நடைபாதை கூட 10 மீட்டருக்கு மேல் நீளமாக இருந்தது. தாழ்வாரத்தின் இருபுறமும் சில அறைகள் இருந்தன. ஆனால் அதன் கதவுகளும் மூடப்பட்டிருந்தது. ஈஷா அதை பொருட்படுத்தாமல் நேரடியாக காரிடார் முன்னைக்கு நடந்தாள். அங்கே ஒரு உணவகம் போன்று ஒரு இடத்தை கண்டாள். அந்த 2 பெண்களும் சொல்லிக் கொண்டிருந்த உணவகம் அது என்று தோன்றியது. உணவகத்தின் நடுவில் 4-5 மீட்டர் நீளமுள்ள ஒரு நீண்ட மேசை வைக்கப்பட்டது. அங்கு 2 பக்கங்களிலும் பல நாற்காலிகள் போடப்பட்டு பெரும்பாலானவை காலியாக இருந்தன. இருக்கையில் 4-5 பேர் மட்டுமே அமர்ந்திருந்தனர். அவர்களில் முன்னால் அமர்ந்திருந்த முதியவரை ஈஷா அடையாளம் கண்டு கொண்டாள். அவர்தான் அன்று அவர்களின் வீட்டுக்கு வந்தவர். அந்த முதியவரும் ஈஷாவை பார்த்தார். அவளை பார்த்ததும் குனிந்த முதுகில் எழுந்து நின்ற ஈஷாவிடம், "மிஸ் ஈஷா" என்று ஈஷாவை வரவேற்பது போல் எழுந்து நின்றார். ஈஷா தலையசைத்தாள். ஆனால் என்ன சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. இந்த முதியவரின் பேரன் முற்றத்துக்குள் புகுந்தது அவளுக்கு தெளிவில்லாமல் நினைவுக்கு வந்தது. முதியவர் மெதுவாக ஈஷாவின் முன் நடந்தார். ஈஷா கொஞ்சம் பயந்து பின்வாங்க விரும்பினாள். ஆனால் முதியவர் முன் வந்தபோது அவர் அவளை ஆழமாக வணங்கினார். ஏற்கனவே குனிந்திருந்த அவரது உடல் இன்னும் ஆழமாக மூழ்கியது. "ஐம் ரியலி சாரி மிஸ் ஈஷா. உங்க 2 பேருக்கும் என்னால நடந்த எல்லா தொந்தரவுக்கும் நீங்க என்ன மன்னிக்கணும்" என்று அந்த முதியவர் சொன்னார். கடைசியில் மோனிஷாவின் நினைவு வந்த ஈஷா, "என்னோட அக்கா எங்க? என் அக்காவை என்ன பண்ணீங்க?" என்று கொஞ்சம் வேகமாக அந்த முதியவரை பார்த்து கேட்டாள். ஈஷா மோனிஷாவை பற்றி பேசுகையில் அவள் எதிரில் இருக்கும் முதியவருக்கு எந்த பயமும் வரவில்லை. அந்த முதியவர் உடலை நிமிர்த்தி கொண்டு, "மிஸ் மோனிஷா இன்னும் எழுந்திருக்கல, உங்க அறைக்கு பக்கத்துல தான் இருக்காங்க" என்று அந்த முதியவர் பொறுமையாக சொன்னார். இதை கேட்ட ஈஷா தன் எதிரில் பேசிக் கொண்டிருந்த முதியவரை பொருட்படுத்தவில்லை. உடனே திரும்பி அந்த அறையை நோக்கி ஓடினாள். அவள் இருந்த அறையின் இடது மற்றும் வலது பக்கம் 2 அறைகள் இருந்தன. முதலாவது அவளால் திறக்கப்பட்டது. எதிர்பார்த்தபடி படுக்கையில் ஒருவர் படுத்திருந்தார். ஈஷா வேகமாக ஓடி சென்று பார்த்தபோது அது அவளின் அக்கா மோனிஷா. ஈஷா உடனே அவசரமாக மோனிஷாவின் உடல்நிலையை சரிபார்த்தாள். மோனிஷாவின் சுவாசம் சீராக இருந்தது மற்றும் அவளது நாடி துடிப்பும் சீராக இருந்தது. அவள் எந்த அசௌகரியத்தையும் உணரவில்லை. அதன் பிறகுதான் ஈஷா கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். முதியவர் ஏற்கனவே அறை வாசலில் நின்று கொண்டிருந்தார். அவர் ஈஷாவிடம், "நடந்த விஷயத்தை பத்தி மிஸ் மோனிஷா எழுந்ததும் உங்க 2 பேருக்கும் தெளிவா சொல்றேன்" என்று மீண்டும் அவரின் மெதுவான குரலில் சொன்னார். ஈஷாவிடம் சொன்ன பிறகு அந்த அறையை விட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தார். அவர் சொல்வதை பார்த்த ஈஷா அவரை அழைத்தாள். "1 நிமிஷம்" என்று ஈஷா சொன்னாள். முதியவர் மீண்டும் தலையை திருப்பி, "சொல்லுங்க மிஸ் ஈஷா"
என்று கேட்டுக்கொண்டே அவர் ஈஷா அருகில் வந்து பார்த்தார். சூர்யா எங்க? சூர்யாவுக்கு என்னாச்சு என்று ஈஷா உடனே கேட்டாள். சூர்யாவின் பெயரை கேட்டதும் முதியவரின் முகபாவமே மாறியது. அவர் கண்கள் கோபத்தில் சிவந்தது. மிஸ் ஈஷா, ப்ளீஸ் அக்காவை நல்லா கவனிச்சுக்கோங்க என்று கோபமாக சொன்னார். அதை மட்டும் சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த அறையை விட்டு வெளியேறினார். ஈஷா மீண்டும் கேட்க விரும்பினாள். ஆனால் அறையின் கதவு ஏற்கனவே மூடப்பட்டது. இந்த நேரத்தில் சூர்யா ஒரு இருண்ட மற்றும் ஈரமான அடித்தளத்தில் இருந்தான். அந்த இடம் காற்று புகாதிருந்தது. இருளில் தண்ணீர் சொட்டும் சத்தம் மட்டுமே கேட்க முடிந்தது. சூர்யா இன்னும் எழுந்திருக்கவில்லை. அவனது கைகள் பலமாக இரும்பு சங்கிலியின் கீழ் தொங்கிக் கொண்டிருந்தன. அவனுடைய கால்கள் கட்டப்பட்டிருந்தன. அடித்தளத்தின் முடிவில் ஒரு அழகிய மரக்கதவு இருந்தது. அதே சமயம் சாப்பாடு அறையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த முதியவர் ஒரு உயரமான மற்றும் உறுதியான இளைஞனுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது முதியவர் அவனை பார்த்து, என்ன, அவன் இன்னும் எழுந்திருக்கலையா என்று அந்த இளைஞனிடம் கேட்டார். அவன் இன்னும் மயக்கத்துல தான் இருக்கான், என்னாச்சுன்னு தெரியல, ஒரு நாளுக்கு மேல ஆச்சு, இன்னும் எழுந்திருக்கல என்று அந்த இளைஞன் பதிலளித்தான். முதியவர் தலையசைத்து, ராய் எங்க என்று கேட்டார். அவனோட ஒரு கால் ஏற்கனவே சதஞ்சிச்சு, ஒன்னும் இல்லாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் அது அவனுக்கு உதவாது. அவன் ஃபர்ஸ்ட் காலை யூஸ் பண்ண பார்த்திருக்கான். அது அந்த சூர்யா கிட்ட வேலைக்கு ஆகல. இப்போ ஒரு ஊனமா கிடக்குறான் என்று அந்த இளைஞனின் தோணி இன்னும் அமைதியாக இருந்தது. ராய்க்கு புத்திசாலித்தனம் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு ராய்க்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல அந்த இளைஞனின் தோணி இன்னும் அமைதியாக இருந்தது. ஆனால் உண்மை என்னவென்றால் ராய் அவனது உடன் பிறந்த தம்பி. முதியவர் அவனுக்கு ஆறுதல் கூறினார். முகின், அவனோட காலை ரெடி பண்ண பெஸ்ட் டாக்டர் யாருன்னு பாருங்க. அதுவும் வேலைக்காகலனா ஒரு மெக்கானிக்கல் லெக் போட ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க இந்த நர்சிங் ஹோம்லயே இருந்துக்கலாம் என்று அந்த முதியவர் பேசி முடித்ததும் அந்த இளைஞன் உடனே வேகமாக அவருக்கு நன்றி கூறினான். என்னோட தம்பி சார்பா உங்களுக்கு என்னோட தேங்க்ஸ் என்று முகின் சொன்னான். முதியவர் கையை அசைத்து, இதுதான் நான் செய்யணும், இந்த பிரச்சனைக்கு காரணமே கலீம் தானே என்று அந்த முதியவர் சொன்னார். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே இருவரும் சூர்யாவை சிறையில் அடைத்திருந்த இடத்திற்கு வந்துவிட்டனர். முகின் முன்னால் நடந்து சென்று முதியவருக்கு கதவை திறந்தான். தாழ்வாரத்திலிருந்து விளக்குகள் இருட்டு அறைக்குள் ஒளிர்ந்தன. சூர்யாவின் முகம் அப்போது தெளிவாக தெரிந்தது. உடலில் காயங்கள் ஒரு புறம் இருக்க அவனது முகத்தை கூட யாராலும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. இருப்பினும் சூர்யா இன்னும் இறக்கவில்லை என்பது மாயமானது. அவனது சுவாசம் இன்னும் இருந்தது, ஆனால் மிகவும் பலவீனமாக இருந்தது. முகின் சூர்யாவின் முன் சென்று, இவனை எழுப்பட்டுமா பாஸ் என்று முதியவரை பார்த்து கேட்டான். முதியவர் ஆமாம் என்பது போல தலையசைத்தார். முகின் உடனே அறையில் இருந்த ஒரு வாளியை எடுத்து அதிலிருந்த குளிர்ந்த நீரால் சூர்யாவின் முகத்தில் தெரித்தான். சூர்யாவின் முகத்தில் ஒரு வாளி குளிர்ந்த நீர் ஊற்றப்பட்டதும் சூர்யா மயக்கத்திலிருந்து எழுந்தான். அப்போது அவன் உடம்பெல்லாம் நடுங்கியது. பார்க்க அவன் உடலெல்லாம் மிகவும் தளர்ந்திருப்பதை போல இருந்தது. அந்த குளிர்ந்த வாளி நீர் அவனுக்கு நிறைய வலியை கொடுத்தது. அப்போதும் முகினின் இன்னும் திருப்தி அடையவில்லை. முன்னோக்கி சென்று சூர்யாவின் முகத்தில் இன்னும் பல அறைகளை கொடுத்தான். அதன் பிறகுதான் சூர்யா முழுவதுமாக எழுந்தான். கண் விழித்ததும் எதிரிலிருந்த இருவரை பார்த்தான். சூர்யாவிடம் சொல்ல வார்த்தை இல்லை. கலீமணி கொன்னுட்ட, அதனால உன்னோட உயிர் இனி உன்னோடது கிடையாது. நான் உன்னை இன்னும் கொல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப சீக்கிரமா நீ செத்துட்டா அப்புறம் வலினா என்னன்னு உனக்கு யாரு சொல்லி தருவா என்று முதியவர் சொன்னார். அப்போது முதியவரின் தோணியில் வெறுப்பு மட்டுமே நிறைந்திருந்தது. சூர்யா அன்று கொன்ற நபர் முதியவரின் பேரன். ஆனால் சூர்யா அதற்கெல்லாம் வருத்தப்படவில்லை. அவன் முதியவரை பார்த்து ஏளனமாக சிரித்தான். அன்னைக்கு ஒருத்தனை தான் கொல்ல முடிஞ்சது, இன்னொருத்த என்ன ஆனா? இன்னொரு சான்ஸ் கிடைச்சா நான் அவனை கண்டிப்பா கொன்னுருவேன் என்று சூர்யா கோபமாக சொன்னான். சூர்யாவின் சத்தம் மங்கியதும் முகின் சூர்யாவின் முகத்தில் குத்தினான். நீயும் சாகணும்னு ஆசைப்படுறியா என்ன என்று சூர்யா சொல்லிவிட்டு அவன் தலையை திருப்பிக் கொண்டு முகினின் முகத்தில் ஒரு சதை துண்டை கடிக்க விரும்புவது போல கோபமாக பார்த்தான். சூர்யாவின் கண்களை பார்த்ததும் முகினுக்கு நடுக்கத்தை தவிர்க்க முடியவில்லை. இருந்தாலும் சூர்யாவின் கை கால்கள் கட்டப்பட்டிருப்பதை கண்டு மனதுக்குள் தன்னையே தேற்றிக் கொண்டான். பின்னர் அவன் சூர்யாவை அவன் பக்கத்திலிருந்து சவுக்கால் அடிக்க ஆரம்பித்தான். அப்போது இருந்து சாட்டை சூர்யாவின் உடம்பில் அடித்துக் கொண்டே இருந்தது. அதை கொடூரமாக பார்த்து கொண்டிருந்த முதியவர் இந்த மாதிரியான காட்சியை ரசிப்பது போல் தோன்றியது. அதே சமயம் பக்கத்திலிருந்த நாற்காலியில் அமர்ந்து சூர்யாவின் வலி மிகுந்த தோற்றத்தை ரசித்தார். சூர்யா வலுவிழந்து மயங்கி விழும் வரை முகின் சாட்டை அடிப்பதை நிறுத்தவில்லை. இன்னைக்கு இது போதும், இவன் அவ்வளோ சீக்கிரம் கொன்னுராத என்று சொல்லிவிட்டு முதியவர் அங்கிருந்து திரும்பிச் சென்றார். முதியவர் சொன்னதை கேட்டு முகின் சம்மதத்துடன் தலையசைத்தான். அறையிலிருந்த மோனிஷா இறுதியாக எழுந்தாள். அவள் எதிரிலிருந்த ஈஷாவை ஒரு கணம் பார்த்தவுடனே அவள் மயக்கமடைவதற்கு முன்பு நடந்ததை நினைவுபடுத்தினாள். அன்று இரவில் உறங்கிக் கொண்டிருந்த மோனிஷா நள்ளிரவில் திடீரென்று எழுந்தாள். ஏனோ அன்று அவளால் வெகு நேரமாக தூங்க முடியவில்லை. அவள் சென்று கொஞ்சம் நேரம் படிக்கலாம் என்று நினைத்தாள்.
ஆனால் அந்த நேரம் அவளை ஒருவர் அடித்து மயக்கமடைய செய்வார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அதன் பிறகு என்ன நடந்தது என்பது அவளுக்கு நினைவில் இல்லை. ஆனால் இப்போது அறிமுகமில்லாத அறையில் தன் தங்கையுடன் இருப்பதை பார்த்தவள் கவலையுடன், இப்ப எங்க இருக்கோம் என்று ஈஷாவை பார்த்து கேட்டாள். அவள் பார்த்த அனைத்தையும் அவளிடம் சொன்னாள் ஈஷா. சூர்யா யாரையோ கொன்றுவிட்டான் என்று கேட்டதும் மோனிஷாவால் உற்சாகம் தாங்க முடியவில்லை. ஆனால் இப்போது சூர்யாவை பார்க்காததால், சூர்யா எங்க என்று மீண்டும் ஈஷாவை பார்த்து கேட்டாள். ஈஷா தலையை ஆட்டி, அவங்க அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனா அவங்க தான் சூர்யாவை பிடிச்சு வச்சிருக்காங்க என்று ஈஷா கொஞ்சம் கவலை தோய்ந்த குரலில் சொன்னாள். மயங்கி விடுவதற்கு முன்னால் தான் பார்த்த நபர்களை ஈஷா நினைவில் வைத்திருந்தாள். அவர்களில் சிலர் சூர்யாவை இழுத்துக்கொண்டு அவனை அடித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் சூர்யாவின் கூக்குரல் அவளால் கேட்க முடியவில்லை. மோனிஷாவும் எழுந்து அமர்ந்து, என்ன அந்த பெரியவர்கிட்ட கூட்டிட்டு போ என்று மோனிஷா வேகமாக ஈஷாவை பார்த்து கேட்டாள். அறையை விட்டு வெளியேறிய பிறகு சகோதரிகள் இருவரும் நேராக சாப்பாட்டு அறைக்கு சென்றனர். ஆனால் அந்த நேரத்தில் கதவுக்கு அருகில் ஒரு நாற்காலியில் ஒருவன் மட்டுமே அமர்ந்திருந்தான். அவனுக்கு 20 வயதாக தெரிந்தாலும் அந்த இடத்தில் அமைதியாக அமர்ந்து புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். யாரோ உள்ளே வந்ததை கண்டதும் நிமிர்ந்து பார்த்து 2 சகோதரிகளை பார்த்து சிரித்தான். நீங்க ஏன் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்க கூடாது என்று சகோதரிகளை பார்த்து கேட்டான். அவன் அவர்களை பார்த்து மிகவும் அன்பான ஒரு புன்னகையை வெளிப்படுத்தினான். ஆனால் மோனிஷா அவனை கோபமாக பார்த்தாள். மிஸ்டர் பீஷ்மா எங்க என்று கோபமாக கேட்டாள் மோனிஷா. அதற்கு அந்த இளைஞன், தாத்தா கொஞ்சம் வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? ஏதாவது முக்கியமானதா இருந்தா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்சா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று மேலும் பொறுமையாக அவன் பதிலளித்தான். அந்த இளைஞன் மிகவும் ஆர்வத்துடன் காணப்பட்டான். ஆனால் என்ன நடந்தது என்று அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மோனிஷா அவனுக்காக நேரத்தை வீணாக்கவில்லை. அவள் மீண்டும் கோபமாக, உங்க தாத்தா வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம், உங்க தாத்தா வந்ததும் நான் பேசிக்கிறேன் என்று மோனிஷா அவனை பார்த்து சொன்னாள். திடீரென்று அங்கே நடப்பது அவர்களுக்கு புரிந்தது போல இருந்தது. சூர்யாவிற்கு என்ன ஆனது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. எனவே அவர்கள் இருவரும் தங்கள் அறைக்கு திரும்பி காத்திருக்க மட்டுமே முடியும். அந்த இளைஞன் திடீரென தனது புத்தகத்தை கீழே போட்டுவிட்டு அவர்களை பின்தொடர்ந்தான். சில நொடிகளில் அவன் இரட்டை சகோதரிகளுக்கு முன்னால் நடந்தான். மோனிஷா அவனை வெறுப்புடன் பார்த்து, இப்ப என்னாச்சு உனக்கு என்று கேட்டாள். அந்த இளைஞன் சற்றும் பொறுமை இழந்ததாக தெரியவில்லை. அவன் இன்னும் சிரித்துக்கொண்டே சொன்னார், உங்க 2 பேர்கிட்டையும் பசிக்கலையான்னு கேட்க வந்தேன். ஏன்னா நீங்க 2 பேரும் ரொம்ப நேரமா மயக்கத்திலேயே இருந்தீங்கல்ல, அதான் என்று அவர்கள் இருவரையும் பார்த்து கேட்டான். இந்த நேரத்தில் ஈஷாவின் வயிற்றிலிருந்து சத்தம் கேட்டது. வெகு நாட்களுக்கு பின்பு அவள் பசியுடன் இருந்தாள். ஆனால் அவள் இங்கே உணவை சாப்பிட துணியவில்லை. அவளும் அவர்களிடம் உணவு கேட்க துணியவில்லை. மோனிஷா அவனை பார்த்து, அப்படியா, சாப்பிட ஏதாவது இருந்தா நீங்க ஏன் அதை எங்க ரூமுக்கு அனுப்பக்கூடாது என்று பொறுமையாக கேட்டாள். எல்லாவற்றிற்கும் மேலாக இது ஒரு வேண்டுகோள். எனவே மோனிஷாவின் அணுகுமுறை கொஞ்சம் வெண்மையாக இருந்தது. இளைஞனும் சிரித்து சம்மதித்தான். அறையில் அமர்ந்து சிறிது நேரத்தில் யாரோ கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ஈஷா பயத்துடன் மோனிஷாவை பார்த்தாள். தி பாஸ், அத்தியாயம் 543. மோனிஷாவும் ஈஷாவும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அறையில் ஒருவித பதட்டத்தோடு அமர்ந்திருந்தார்கள். அப்போது வெளியே கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ஈஷா மோனிஷாவை பார்த்தாள். அதற்கு மோனிஷா எதுவும் இல்லை என்பது போல ஈஷாவை பார்த்தாள். சாப்பாடு அனுப்பியது இளைஞன் தான் என்பதை அறிந்த மோனிஷா அந்த நபருக்காக கதவை திறந்தாள். எதிர்பார்த்தது போலவே அந்த இளைஞன் 2 தட்டில் மதிய உணவை எடுத்து வந்திருந்தான். அவன் அவைகளை உள்ளே கொண்டு வர விரும்பிய போது மோனிஷா அவைகளை பிடுங்கி கதவை வேகமாக மூடினாள். அந்த இளைஞன் அப்போதும் அவளை பார்த்து சிரித்தான். ஆனால் எதுவும் பேசவில்லை. மூடியிருந்த கதவை பார்த்துவிட்டு தனது புத்தகங்களை படிக்க மீண்டும் உணவகத்திற்கு சென்றான். மாலை நெருங்கியதும் சகோதரிகள் மீண்டும் கேட்க வெளியே வந்தனர். ஆனால் அந்த இளைஞன் அங்கே இல்லை என்று பதில் வந்தது. ஆரம்பத்தில் வில்லாவில் சூர்யாவின் தடயங்களை கண்டுபிடிக்க விரும்பினார்கள். ஆனால் இந்த இடம் அவர்கள் நினைத்ததை விட கொஞ்சம் பெரியதாக இருந்தது. அவர்கள் இருந்த வீட்டை தவிர தோட்டத்தின் இடது வலது பக்கங்களிலும் வீடுகள் இருந்தன. அங்குள்ள ஒவ்வொரு வீடாக தேடி பார்த்தால் அதற்கு 1 நாள் அவகாசம் தேவைப்படும் என்று மோனிஷா கணித்தாள். மோனிஷாவும் ஈஷாவும் அந்த யோசனையை கைவிட்டு அந்த முதியவர் திரும்பி வருவதற்காக தொடர்ந்து காத்திருந்தனர். முதல் நாள் கண்ணை மூடி திறப்பதற்குள் ஓடிவிட்டது. அடுத்த நாளும் அந்த இளைஞன் மீண்டும் 2 தட்டுகளை எடுத்து வந்து சகோதரிகளின் கதவை தட்டினான். இந்த முறை ஈஷா அவனுக்காக கதவை திறந்து கதவை மூட முற்பட்ட போது, அந்த ஜென்டில்மான கொஞ்சம் உள்ள கூப்பிடுங்க, நான் அவர்கிட்ட கொஞ்சம் கேட்க வேண்டியது இருக்கு என்று மோனிஷா ஈஷாவிடம் சொன்னாள். அந்த இளைஞன் மென்மையான தோற்றம் கொண்டிருந்தாலும் அவன் உள்ளே வருவது ஈஷாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இருப்பினும் மோனிஷா சொல்லிவிட்டதால் அவனை உள்ளே மட்டுமே அனுமதிக்க முடிந்தது. ஏனெனில் இந்த பழக்கமில்லாத சூழலில் சகோதரிகளால் இயல்பாகவே சரியாக உடை அணிய முடியவில்லை. அவர்கள் முகங்கள் வெறுமையாக இருந்தது.
ஆனால் அவர்கள் மிகவும் சுத்தமாகவும் மென்மையாகவும் காணப்பட்டார்கள். மோனிஷா படுக்கையில் அமர்ந்து கொண்டு அந்த இளைஞனை அந்த அறையில் இருந்த ஒரு நாற்காலியில் உட்கார வைத்தாள். அவன் அமர்ந்ததும் மோனிஷா, உங்க தாத்தா எப்ப திரும்பி வருவார்னு உனக்கு ஏதாவது தெரியுமா என்ற அந்த இளைஞனை பார்த்து கேட்டாள். அந்த இளைஞன் தெரியாது என்பது போல தலையை ஆட்டி, இல்ல அது எனக்கு எதுவும் தெரியல, அவர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட எதுவும் சொல்லல, ஆனா சீக்கிரம் வந்துருவாரு, அது மட்டும் எனக்கு தெரியும். அவர் திரும்பி வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாரு, அது வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணித்தர சொன்னாரு என்று அவர்கள் இருவரையும் பார்த்து அந்த இளைஞன் சொன்னான். அவர் இன்னும் திரும்பி வராததால் மோனிஷாவுக்கும் இங்கே என்ன நடக்கிறது என்று சுத்தமாக தெரியவில்லை. அவள் தொடர்ந்து அவனிடம், உன்னை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியல, நீ யாரு, உனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம் என்று மோனிஷா கேட்டாள். அந்த இளைஞன் சிரித்து கொண்டே, நான் ரொம்ப முக்கியமான நபரெல்லாம் இல்ல, நான் இங்கே ஒரு கெஸ்ட், அவ்வளவுதான் என்று சொன்னான். மோனிஷா அவனை நம்பாமல், அது எப்படி ஒரு கெஸ்ட் இங்க எல்லா முடிவையும் எடுக்க முடியும், கேட்க கொஞ்சம் விசித்திரமா இல்லையா என்று மோனிஷா கேள்வி எழுப்பினாள். அந்த இளைஞன் மீண்டும் சிரித்தான். அது உண்மைதான், நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு, ஆனா தாத்தா போறதுக்கு முன்னாடி என்கிட்ட உங்க 2 பேரையும் நல்லா கவனிச்சுக்க சொல்லிட்டு போனாரு, அதனால என்னோட வார்த்தைக்கு இங்க கொஞ்சம் மதிப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று அமைதியான குரலில் அந்த இளைஞன் சொன்னான். ஆனா நீ யாருன்னு இன்னும் சொல்லலையே என்று மோனிஷா கேட்டாள். சாரி, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் இன்னும் என்னை பத்தி சொல்லல. என்னோட பேரு ரித்விக், நான் ஜனா குடும்பத்தை சேர்ந்தவன். உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று ரித்விக் கேட்டான். ஆனால் அவனுக்கு மோனிஷாவின் கோபமான பார்வையே பதிலாக கிடைத்தது. அதை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல என்று ரித்விக் முகத்தில் அடித்ததை போல சொன்னாள். அப்படி அவன் நடத்தப்பட்டாலும் ரித்விக் சிறிதும் கோபப்படவில்லை. அவர்கள் இருவரையும் பார்த்து சிரித்தான். இங்க யாரையாவது அடைச்சு வச்சிருக்காங்களா என்று அவனை பார்த்து மோனிஷா கேட்டாள். அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காது என்று மோனிஷாவுக்கும் தெரியும். ஆனால் அவள் கொஞ்சம் முயற்சி செய்து பார்க்க விரும்பினாள். அவள் நினைத்தது போலவே தான் இருந்தது. ரித்விக் தெரியாது என்பது போல தலையை ஆட்டினான். நான் இங்க வந்து 1 வாரம் ஆச்சு, ஆனா 2 அழகான பொண்ணுங்களை தவிர வேற யாரையும் நான் பார்க்கல என்று சொல்லி ரித்விக் சிரித்தான். மோனிஷா என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலோ அது அவளுக்கு கிடைக்கவில்லை. அவள் மீண்டும் ஒருமுறை அவனை முறைத்து பார்த்துவிட்டு, நீ இங்கிருந்து இப்ப போலாம், நாங்க சாப்பிடலான்னு நினைக்கிறோம் என்று மோனிஷா கோபமாக சொன்னாள். மோனிஷா மற்றவர்களிடம் இப்படி நடந்து கொண்டிருந்தால் ஒன்று அவர்கள் கோபப்படுவார்கள், இல்லை என்றால் முகத்தை சுளிப்பார்கள். ஆனால் ரித்விக் முகத்தில் ஒரு சிறிய கோபமோ முகச்சுளிப்போ எதையும் அவன் வெளிப்படுத்தவில்லை. அதே அலட்சிய மனப்பான்மையை கொண்டிருந்தான். மோனிஷா அவனை வெளியே போக சொன்னதும் அவன் எழுந்து நின்று அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினான். அவனது அணுகுமுறை மிகவும் அமைதியாக இருப்பதாக ஈஷாவும் உணர்ந்தாள். ரித்விக் வெளியேறியதும், அக்கா, ரித்விக் ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருக்கான்ல என்று ஈஷா மோனிஷாவை பார்த்து சொன்னாள். பிறகு ஈஷா 2 தட்டில் ஒன்றை மோனிஷாவிடம் கொடுத்துவிட்டு, அக்கா, நாம கொஞ்சம் தப்பா நடந்துகிட்ட மாதிரி இல்ல என்று ஈஷா மோனிஷாவை பார்த்து மீண்டும் கேட்டாள். ஆனால் மோனிஷா அவளை கோபமாக பார்த்து, அந்த பையன் 1 வாரம் இங்கதான் இருக்கான்னு சொல்றான், ஆனா சூர்யா பத்தி தெரியலன்னு சொல்றான், அது எப்படி இவனுக்கு எதுவும் தெரியாம இருக்கும், அவங்க எல்லாத்தையும் சரியா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த பையனுக்கு சூர்யா எங்க இருக்கான்னு தெரிஞ்சாலும் அவன் நம்ம கிட்ட சொல்ல மாட்டான் என்று மோனிஷா ஈஷாவிடம் சொன்னாள். ஈஷா ஆர்வமாக, அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்றது, அவங்க சூர்யாவை மட்டும் எங்கேயோ அடைச்சு வச்சிருக்காங்க, ஆனா நம்மள எதுவும் பண்ணாம இருக்காங்க, அது ஏன் என்று மோனிஷாவை பார்த்து கேட்டாள். அதை கேட்ட மோனிஷாவும் பதில் சொல்வதற்கு முன் ஒரு கணம் யோசித்தாள். அன்னைக்கு அவங்க ஆளுங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணதை பத்தி அந்த பெரியவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணியிருப்பாரு. மாஸ்டருக்கும் அவருக்கும் இருந்த பழக்கத்துக்கு காரணமா அவர் நம்மளை எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன் என்று மோனிஷா சொன்னாள். ஈஷா அவசரமாக, அப்ப சூர்யா நிலைமை என்று கேட்டாள். சூர்யா அன்னைக்கு ஒருத்தனை கொன்னுட்டான்னு சொன்னல, அந்த மாதிரி யாரு பண்ணாலும் இவங்க மன்னிக்க மாட்டாங்க. ஒருவேளை செத்தவன் கெட்டவனா இருந்தாலும் இவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அதை வச்சு பார்த்தா சூர்யா இப்ப பெரிய சிக்கல்ல இருக்கான் என்று மோனிஷா கொஞ்சம் தீவிரமாக சொன்னாள். அதை கேட்டதும் ஈஷாவுக்கும் கவலையாக இருந்தது. ஆனால் என்ன செய்வது என்று அவளுக்கும் தெரியவில்லை. மற்றும் 1 நாள் கடந்திருந்தது. அந்த முதியவர் இறுதியாக அவர்கள் இருவர் முன் தோன்றினார். மாலையில் ரித்திக் 2 சகோதரிகளின் கதவை தட்டினான். கடந்த 2 நாட்களாக ஈஷா பயந்து கொண்டு மோனிஷாவுடனே தங்கியிருந்தாள். இரவில் தூங்கும்போது கூட ஈஷாவின் படுக்கையிலேயே தான் தூங்கினாள். கதவை திறந்த மோனிஷா அது ரித்திக் என்று தெரிந்ததும், நீ ஏன் மறுபடியும் இங்க வந்த என்று கொஞ்சம் வெறுப்போடு கேட்டாள். தாத்தா திரும்பி வந்துட்டாரு, உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு சொன்னாரு, நீங்க இப்ப ஃப்ரீயா இருந்தா வந்து பார்க்கலாம். முதியவர் திரும்பி வந்ததை கேட்ட ஈஷா மோனிஷாவிடம், அக்கா, அவர் வந்துட்டாரு என்று உற்சாகமாக கத்தினாள். மோனிஷா தலையசைத்து, நானும் இவன் சொன்னதை கேட்டேன், நீ மறுபடியும் என்கிட்ட சொல்ல வேண்டாம், நாம இப்ப போலாம் என்று மோனிஷா கொஞ்சம் கோபமாக சொன்னாள். அவர்கள் போலாம் என்று சொன்ன பிறகு ரித்விக் அவர்கள் இருவரையும் அப்பகுதிக்கு மறுபுறம் அழைத்து சென்றான்.
எதுக்காக நீங்க 2 நாளா தாத்தாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? தாத்தா உங்களுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா என்று ரித்விக் ஆர்வத்துடன் கேட்டான். அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று மோனிஷாவின் தோணி இன்னும் கோபமாக இருந்தது. ஆனால் ரித்விக், உங்களை எதுவும் கோபப்படுத்த நான் இதை கேட்கல. ஒருவேளை அதுக்கு தான் நீங்க இருக்கீங்கன்னா என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நானும் தாத்தாவும் ரொம்ப க்ளோஸ், அதனால இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு தாராளமா ஹெல்ப் பண்ண முடியும் என்று ரித்விக் சொன்னான். அதை கேட்டு மோனிஷா ஆர்வமாக கேட்டாள். நீயும் உங்க தாத்தாவும் க்ளோஸ் நான் சொன்ன? அவர் உனக்கு எப்படி சொந்தம்? அவர் சொல்லாத ஒரு விஷயத்த நீ பண்ணா அவர் அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாரா என்று கேட்டாள். பணம் மாதிரி முக்கியமில்லாத ஏதாவது விஷயமா இருந்தா அது அவ்வளோ சீரியஸா இருக்காது. அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி ஏதாவதுனா இப்ப கூட என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்று அவன் மோனிஷாவை பார்த்து சொன்னான். மோனிஷா மேலும் மேலும் குழப்பமடைந்தாள். ஆனால் அவனுடைய வார்த்தைகளை நம்புவது மிகவும் கடினமாக இருந்தது. பணத்தை பற்றிய விஷயங்கள் அனைத்தும் சிறிய விஷயங்களாக கருதப்பட்டதால் வேறு முக்கிய விஷயங்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை என்று நினைத்தாள். மோனிஷாவின் வார்த்தைகளை தொடர்ந்து வேறு எதுவும் கேட்கவில்லை. சிறிது நேரம் கழித்து அவர்கள் மூவரும் முதியவர் படிக்கும் இடத்திற்கு வந்தனர். ரித்விக் அவர்கள் முன்னிருந்த கதவை தட்டினான். உள்ளே இருந்து முதியவர் சத்தம் கேட்டதும் கதவை திறந்து மூவரும் உள்ளே நுழைந்தனர். அவர்களுக்கும் அந்த முதியவருக்கும் இடையே நடக்கும் உரையாடலுக்கு நடுவே ரித்விக் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பது போல் மோனிஷா ரித்விக்கை பார்த்தாள். இருப்பினும் ரித்விக் அதை எதுவும் கண்டு கொள்ளவே இல்லை. படிப்பதற்காக போடப்பட்டிருந்த நாற்காலியில் சென்று அமர்ந்தான். அவனை விரட்டும் எண்ணம் அந்த முதியவருக்கு இல்லை. அதனால் மோனிஷாவால் அதை தாங்கிக் கொள்ள முடிந்தது. அவர்கள் முதியவர் இருந்த அறைக்குள் நுழைந்தபோது முதியவர் தனது மேஜையில் அமர்ந்து எதையோ பார்த்து கொண்டிருந்தார். மோனிஷாவும் மற்றவர்களும் உள்ளே நுழைந்ததும் அவர் பார்த்து கொண்டிருந்த தகவல்களை ஒரு புறம் தள்ளி வைத்தார். அந்த முதியவர் தன் பேரனை இழந்த வேதனை எதுவும் இல்லாமல் பார்க்க சாதாரணமாக இருப்பது போலிருந்தது. 2 சகோதரிகளை பார்த்ததும் அவரது முகபாவம் சற்று மௌனமானது. அவர் மோனிஷாவிடம், முதல்ல நீங்க 2 பேரும் என்னை மன்னிச்சிருங்க. எங்கேயும் வர முடியாத அளவுக்கு லாஸ்ட் 4-5 நாளா ஆஃபீஸ் ஒர்க் வந்துருச்சு. அங்கிருந்து எங்கேயும் நகர முடியல. நீங்க 2 பேரும் இங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ரித்விக் கிட்ட உங்களை நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு போயிருந்தேன் என்று அந்த முதியவர் அவர்களை பார்த்து சொன்னார். அதனால் தான் மோனிஷாவுக்கும் ஈஷாவுக்கும் ரித்விக் மீது நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் போனது. இருப்பினும் கடந்த 2 நாட்களாக அவன் அவர்களை நன்றாக தான் கவனித்துக் கொண்டான். மோனிஷா மிகவும் தீவிரமாக தலையசைத்து, 2 நாள் நாங்க இங்க தங்கி இருந்தாலும் அது எங்களுக்கு பிடிக்காம தான் இங்க இருந்தோம் என்று மோனிஷா சொல்லிக் கொண்டிருக்க, தான் குற்றவாளி என்று முதியவருக்கு தெரியும். இதை மோனிஷா சொன்னதை கேட்டு உடனே மன்னிப்பு கேட்டார். இதுக்கெல்லாம் காரணம் என்னோட பேரன்தான். என்ன பண்றது, ரொம்ப பிடிவாதக்காரனா இருந்துட்டான். அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நான் அவனை ஒழுங்கா வளர்த்தி இருந்திருக்கணும். அவனோட அப்பா அம்மா சீக்கிரமா இறந்துட்டாங்க. அப்பா அம்மா இல்லாத பையன்னு கொஞ்சம் செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. எதை எப்ப பண்ணணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு சுத்தமா தெரியாம போயிடுச்சு. உங்க 2 பேருக்கும் அவனால நடந்த பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் பண்ண நான் தயாரா இருக்கேன் என்று அந்த முதியவர் சொன்னார். இருப்பினும் மோனிஷா அதை கேட்டு மிகவும் அதிருப்தி அடைந்து, எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. நாங்க எங்க இருக்கோம்? எங்களுக்கு என்ன ஆக போகுது? நாளைக்கு உயிரோடு இருப்போமா இல்லையான்னு பயந்து நடுங்கிட்டு இருந்ததுக்கு உங்களால என்ன இழப்பீடு கொடுக்க முடியும் என்று அந்த பெரியவரை பார்த்து மோனிஷா கடுமையாக கேட்டாள். மோனிஷா அப்படி பேசுவதை முதியவர் தலையை தாழ்த்தி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். நான் உங்ககிட்ட அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டேன், நீங்க தேடுற எந்த பொருளையும் எங்க மாஸ்டர் எங்க கிட்ட கொடுக்கலன்னு. ஒருவேளை அதை பத்தி எங்க கிட்ட சொல்ல மறந்துருக்கலாம். அப்ப நான் என்ன சொன்னேன்? நீங்க கேட்ட அந்த பொருளை நான் பார்த்தா உடனே உங்களுக்கு சொல்றேன்னு. அதுக்குள்ள அவசரப்பட்டு நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தெரியாத ஒரு பொருளுக்காக நீங்க என்னையும் என் தங்கச்சியும் கிட்டத்தட்ட கொலை பண்ணிருக்கீங்க என்று மோனிஷா அந்த பெரியவரை பார்த்து கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தாள். முதியவர் மீண்டும் குற்ற உணர்வுடன், நீங்க சொல்றது எல்லாமே என்னோட தப்பு தான். ஆனா இப்ப நிலைமை எல்லாம் சரியாயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு என்னால வந்த எல்லா கஷ்டத்துக்கும் நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன கேட்டாலும் அதை பண்ண நான் ரெடியா இருக்கேன் என்று முதியவர் மோனிஷாவை பார்த்து சொன்னார். இந்த தருணத்திற்காக தான் மோனிஷாவும் காத்திருந்தாள். அந்த முதியவர் கண்டிப்பாக சூர்யாவை எளிதில் போக விட மாட்டார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆனால் அதே சமயம் மோனிஷாவிடமும் ஈஷாவிடமும் அவர் மிகவும் குற்ற உணர்ச்சியோடு இருந்தார். சூர்யாவை காப்பாற்ற இந்த குற்ற உணர்வை பயன்படுத்தினால் வாய்ப்புகள் அதிகம் இல்லாவிட்டாலும் மோனிஷா முயற்சி செய்ய தயாராக இருந்தாள். அந்த முதியவரை பார்த்து, எனக்கு சூர்யா வேணும். அவன் உங்ககிட்ட தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். சூர்யாவை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க என்று மோனிஷா கேட்டாள். ஆனால் சூர்யாவின் பெயரை கேட்டதும் முதியவரின் முகபாவமே மாறியது. அது முடியாது. அதை தவிர வேற என்னனாலும் கேளுங்க என்று முதியவர் கோபமாக சொன்னார். எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம். சூர்யாவை நீங்க எங்க கிட்ட கொடுக்கணும் என்று மோனிஷா வலியுறுத்தினாள். முதியவர் அமைதியாக 2 சகோதரிகளையும் கோபமாக பார்த்தார். ஈஷா மோனிஷாவின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டாள். மோனிஷாவும் பயந்தாள். ஆனால் அவள் இன்னும் நிலையாக நின்றாள்.
1 நிமிடத்துக்கும் மேலாக நடந்த உரையாடலுக்கு பிறகு மூலையில் அமர்ந்திருந்த ரித்விக் அமைதியை கலைத்தான். இந்த விஷயத்தை பத்தி நானும் ஒரு டைம் கேள்விப்பட்டேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது என்று ரித்விக் பேசும்போது அவன் முதியவரை பார்த்தான். தாத்தா, சூர்யான்னு இவங்க சொல்றவனை விடுறது தவிர உங்களுக்கு வேற வழி இல்லையா என்று சொன்னான். முதியவர் ஒரு கணம் யோசித்தார். ஆனால் இன்னும் முடியாது என்பது போல தலையசைத்தார். ரித்விக் 2 சகோதரிகளையும் பார்த்து என்ன செய்வது என்று யோசித்தான். பின்பு மோனிஷாவை பார்த்து, அந்த சூர்யாங்கிறவன் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமானவனா என்ன? மோனிஷாவிற்கு அவன் என்ன செய்கிறான் என்று தெரியவில்லை. ஆனால் அவள் இன்னும் தலையசைத்தாள். தி பாஸ். அத்தியாயம் 544. மோனிஷா மற்றும் முதியவர் இருவருமே சூர்யாவை விட்டுக் கொடுக்காதது போல இருந்தது. அதை பார்த்த ரித்விக் சிரித்துக்கொண்டே, அப்படின்னா சூர்யாவுக்கு நிகரான வேற ஒன்ன நாம கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி சூர்யாவை அவங்க கேட்கிற மாதிரி கொடுத்துடணும் தாத்தா என்று முதியவரை பார்த்து ரித்விக் சொன்னான். அவனது வார்த்தைகள் அர்த்தமற்றவை மற்றும் இயல்பானவை. ஏனென்றால் அங்கே ஒரே ஒரு சூர்யாதான் இருந்தான். ஆனால் அவர்கள் இருவருமே அவனை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. பிறகு அவர்கள் எப்படி ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும்? ரித்விக் மோனிஷாவின் கோபமான பார்வையை உணர்ந்தான். ஆனால் அவன் பேச தொடர்ந்த போது அவன் அவளை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. இந்த சூர்யா உயிருக்கு நான் ஏன் தாத்தாக்கு ஒரு விலை கொடுக்க கூடாது என்று ரித்விக் அங்கிருந்த எல்லோரையும் பார்த்து கேட்டான். அதை கேட்டதும் முதியவரின் முகபாவம் மாறிப்போய் ரித்விக்கை பார்த்து நம்ப முடியாமல், ஹே ரித்விக், நீ என்ன சொல்றன்னு உனக்கு தெரியுதா என்று கேட்டார். ரித்விக் அலட்சியமாக தலையசைத்து, நிச்சயமா எனக்கு தெரியும். சாதாரண ஒருத்தனோட உயிர் தானே அது. தாத்தா அதை விற்க ரெடினா நானும் ஒரு ரேட் சொல்ல ரெடி என்று எந்த கவலையும் இல்லாமல் சொன்னான். ரித்விக் அப்படி சொன்னது கொஞ்சம் திமிராக இருந்தது. மோனிஷாவால் கூட இந்த மனிதன் யார் என்று யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. ஹே ரித்விக், இதுவரைக்கும் இந்த தாத்தா உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டேன். நீ ஏன் தாத்தா கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிற என்று அந்த முதியவர் ஒரு அதிருப்தியில் கேட்டார். ஆனால் ரித்விக், என்னோட ஃபேமிலி பேர் ஜனா. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும்ல. நான் என்ன வேணும்னாலும் பண்ணலாம். என்னை யாரும் தடுக்க முடியாது. உங்களையும் சேர்த்தி தான் சொல்றேன் தாத்தா என்று அங்கிருந்த யாரை பத்தியும் கவலைப்படாமல் அவன் சொன்னான். முதியவர் அதை கேட்டு கோபமடைந்தார். ஆனாலும் ஒன்றும் சொல்ல முடியாமல் ரித்விக்கை பார்த்தார். ரித்விக் சொன்னது சரிதான். அவனது குடும்ப பெயர் ஜனா என்பதால் அவன் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. முதியவரும் அந்த இளைஞனும் போட்டி போடுவது போல இருவரும் ஒருவர் ஒருவரை பார்த்து கொண்டனர். அந்த போட்டியில் நான் இல்லை என்பது போல மோனிஷா ஒதுங்கி நின்றாள். சூர்யாவை காப்பாற்ற ரித்விக் மோனிஷாவுக்கு உதவ தயாராக இருந்ததால் அவள் இயல்பாகவே மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பாள். முதியவர் சற்றே அலட்சியமாக தெரிந்தார். அப்படிப்பட்ட ஒரு முடிவை அவரால் உடனே எடுக்க முடியாது என்பது போல சூழ்நிலை இருந்தது. அவரால் அதற்கு ஒத்துப்போக முடியாமல் போனது. அதை கவனித்த ரித்விக் சிரித்துக்கொண்டே, தாத்தா, இதை பத்தி நல்லா யோசிங்க. அப்புறம் சிஸ்டர்ஸ், நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எதுலையும் அவசரப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் என்று இரட்டை சகோதரிகளை பார்த்து சொல்லிவிட, அப்புறம் தாத்தா, முடிவை கொஞ்சம் சீக்கிரமா சொன்னா நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற கண்டிஷன்ல பார்த்தா உங்ககிட்ட ஏற்கனவே என்ன பண்ணணும்னு ஐடியா இருக்கிற மாதிரி தெரியுது என்று சொல்லிவிட்டு ரித்விக் எழுந்து 2 சகோதரிகளை நோக்கி நடந்தான். சிஸ்டர்ஸ், நாம போலான்னு நினைக்கிறேன். தாத்தா அதை பத்தி தனியா யோசிக்கிட்டோம் என்று அவனது வார்த்தைகள் 2 சகோதரிகளை நோக்கி இருந்தது. அதை யோசித்த மோனிஷா ரித்விக்குடன் ஈஷாவை வெளியே அழைத்து வந்தான். அவர்கள் கதவை தாண்டி வெளியே சென்றதும் மோனிஷா ஆர்வத்துடன், ரித்விக், ஜனா ஃபேமிலி அது எந்த ஃபேமிலி? ஒரு வார்த்தையில ஒருத்தர் வெளியே விட வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஃபேமிலி நேம் என்று கேட்டாள். ரித்விக் சிரித்துக்கொண்டே, அது ஒரு சாதாரண குடும்பம். இப்ப இருக்கிற மொத்த தற்காப்பு கலை உலகத்துல யாரும் அந்த பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க என்று ரித்விக் சொன்னான். உனக்கு அதை சொல்ல விருப்பம் இல்லாட்டி விற்று, அதை பத்தி பேச வேண்டாம், இப்பவே மறந்துடலாம் என்று மோனிஷா இயல்பாகவே அவனுடைய வார்த்தைகளை எடுத்து சாமர்த்தியமாக பேசினாள். அந்த பெயர் உள்ளே இருந்த முதியவரை பயமுறுத்தியது என்றால், ரித்விக் சொன்னது போல் இந்த ஜனா குடும்பம் சாதாரண ஒன்றாக இருக்க வாய்ப்பில்லை. நீங்க இப்படி சொன்னா இப்படி, நானும் சொல்ல ரெடிதான், ஆனா சொல்ல இங்க ஒண்ணுமே இல்லையே என்று ரித்விக்கும் எதுவும் சொல்ல தயாராக இல்லை. அதை தெரிந்த மோனிஷாவுக்கு இந்த முறை அவளின் திட்டம் வேலை செய்யவில்லை என்று தெரிந்தது. ரித்விக் சகோதரிகளை அவர்களது அறைகளுக்கு அனுப்பிய பிறகு அவன் தனியாக லாபிக்கு நடந்தான். இந்த நேரத்தில் லாபியில் யாரும் இல்லை. அவன் அப்படியே மெதுவாக லாபியின் மையத்திற்கு நடந்து சென்றான். யாரோ அவனை நோக்கி வருவதற்கு முன்பு அவன் நீண்ட நேரம் தனியாக நடந்து கொண்டிருந்தான். அப்போது யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான். அவனை நோக்கி நடந்து வந்தது முகேன். முதியவர் அறையில் இருக்கும்போது முகேன் ஏன் இங்கே இருக்கிறான் என்று அவன் நிச்சயமாக ஆச்சரியப்பட்டான். முகேன் ரித்விக்கின் அருகில் வந்து, அந்த சூர்யா கீழே தான் இருக்கான் என்று மரியாதையுடன் கூறினான். அதை கேட்டு ரித்விக் தலையசைத்தான். என்ன அங்க கூட்டிட்டு போ என்று முகேனை பார்த்து சொன்னான். சரி என்று முகேன் பதிலளித்தான். இது பீஷ்மா குடும்பத்தின் வில்லா என்றாலும் நிலவரையில் உள்ள அனைத்து சாவிகளும் முகேனால் நிர்வகிக்கப்பட்டன.
எந்த தடயமும் இல்லாமல் ரித்விக்கை கீழே வர கூட்டிச் சென்றான். விரைவில் அவர்கள் சூர்யா இருந்த இருண்ட நிலவரையின் முன் வந்தனர். முகேன் கதவை திறக்க ரித்விக் உள்ளே சென்றான். அறையிலிருந்த சூர்யா மயக்கமடைந்திருந்தான். இவனை எழுப்பணுமா என்று முகேன் ரித்விக்கை பார்த்து கேட்டான். ரித்விக் அவனுக்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. மாறாக அவன் சூர்யாவிடம் நடந்து சென்று அவனை கவனமாக பார்த்தான். சூர்யாவின் தற்போதைய நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவனது உயிர் ஒரு நூல் அளவில் ஒட்டிக்கொண்டு அவன் எப்போது வேண்டுமானாலும் இறக்கலாம் என்று தோன்றியது. இருப்பினும் ஆச்சரியம் என்னவென்றால், இவ்வளவு கடுமையான காயமடைந்த பிறகும் சூர்யா இன்னும் இறக்கவில்லை. அதை கவனித்த ரித்விக், இவனுக்கு என்னாச்சு என்று ராணை பார்த்து கேட்டான். அப்போது சூர்யாவுக்கும் பீஷ்மா குடும்பத்திற்கும் இடையே நடந்த அனைத்தையும் முகேன் அவனிடம் விரைவாக கூறினான். அவன் பேச்சை கேட்டு ரித்விக் சிரித்தான். இவன் இவ்வளவு கொடூரமா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. இவன் யாரு, எங்கிருந்து வந்தான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா என்று ரித்விக் கேட்டான். நாங்க ஏற்கனவே எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம். இவன் சவுத்துல இருந்து வந்திருக்கான். அங்க இருக்கிற ஏதோ பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவன்னு கேள்விப்பட்டேன் என்று முகேன் சொன்னான். ஓ, பெரிய ஃபேமிலியா என்று ரித்விக் அலட்சியமாக கேட்டான். கண்டிப்பா ரித்விக் சார் ஃபேமிலி அளவெல்லாம் இல்ல, ஆனா இவனால அவன் ஃபேமிலி மொத்தமும் முடிஞ்சுக்கும்னு கேள்விப்பட்டேன் என்று முகேன் சொன்னான். அது கிடக்குது, அதெல்லாம் அவனுங்க ஃபேமிலி பிரச்சனை. இப்ப இவனை எழுப்பு, நான் இவன்கிட்ட ஒன்னு கேட்கணும் என்று ரித்விக் முகேனை பார்த்து சூர்யாவை எழுப்ப சொன்னான். வாளியில் தண்ணீர் இன்னும் நிரம்பி இருந்தது. ரான் அதை எடுத்து சூர்யாவை மீண்டும் எழுப்பினான். சூர்யா தன் எதிரில் இருந்த ஒரு வித்தியாசமான பையனை பார்த்து, யார் நீ என்று ஆர்வமாக கேட்டான். அது உனக்கு தேவையில்லாதது. நீ உயிரோட இருக்கணும்னா நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும் என்று ரித்விக் சூர்யாவை பார்த்து சாதாரணமாக சொன்னான். சூர்யா இயற்கையாகவே அத்தகைய திமிரு பிடித்த ஒருவனால் கட்டளையிடப்பட விரும்பவில்லை. அவன் கண்களை மூடிக்கொண்டு மனதை அமைதிப்படுத்தினான். இவர்களின் கைகளில் தான் விழுந்து விட்டதை சூர்யா அறிந்தான். அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். இருப்பினும் சூர்யா மரணத்திற்கு பயப்படவில்லை. எனவே அவன் இயல்பாகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இரட்டை சகோதரிகளின் தற்போதைய நிலைமை குறித்து அவன் இன்னும் ஓரளவு பயந்தான். சூர்யாவின் போக்கை பற்றி கவலைப்படாத ரித்விக், உனக்கு ஈஷாவும் மோனிஷாவையும் தெரியும் இல்லையா என்று தொடர்ந்து கேட்டான். 2 சகோதரிகளின் பெயரை கேட்டதும் சூர்யா கண்களை திறந்தான். அவங்க 2 பேரும் உன்கிட்டயா இருக்காங்க என்று சூர்யா ஒரு பதட்டத்துடன் கேட்டான். ரித்விக் சூர்யாவின் பதட்டமான தோற்றத்தை பார்த்து புன்னகையுடன், அந்த 2 பேரும் உன்னை பத்தி அந்த கவலைப்படுறாங்க, ஆனா நீ அவங்கள பத்தி சுத்தமா கண்டுக்க மாட்டேங்கிறியே. ரொம்ப கஷ்டம்தான். பாவம் அந்த பொண்ணுங்க. உண்மையாவே நீ ஒரு குப்பைதான் போலையே என்று ரித்விக் முகம் திடீரென்று கோபமானது. மேலும் அவன் கோபத்தோடு சூர்யாவை பார்த்தான். சொல்லு, அவங்க எப்படி இருக்காங்க என்று சூர்யா ரித்விக்கை பார்த்து கத்தினான். ரித்விக் தனது வழக்கமான அலட்சிய மனப்பான்மைக்கு திரும்பி நிதானமாக, இந்த கேள்வியெல்லாம் இங்க நான் மட்டும்தான் கேட்கணும், பதில் மட்டும்தான் நீ சொல்லணும். சொல்லு, அவங்க 2 பேருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இன்னும் நீ அவங்கள பார்க்கணும்னு நினைச்சா எனக்கு கொஞ்சம் மரியாதையா பதில் சொல்லு என்று சூர்யாவை பார்த்து கேட்டான். சூர்யா உண்மையில் மோனிஷா மற்றும் ஈஷா பற்றி மிகவும் கவலைப்பட்டான். ஆனால் ரித்விக் அவர்களை பயன்படுத்தி மிரட்டிய போது அவன் புத்திசாலித்தனமாக இருந்ததாக தோன்றியது. அவங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்கள விட்டுருங்க என்று சூர்யா அவனுக்கு ஒன்றும் உதவாத ஒரு பதிலை சொன்னான். ரித்விக் மீண்டும் சிரித்தான். நான் முதல்ல சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ சீரியஸா பதில் சொன்னா நான் உன்னை இங்கிருந்து கண்டிப்பா காப்பாத்துவேன். நீ என்னோட பேச்ச நம்பலாம். என்னால உனக்கு ப்ராமிஸ் பண்ண முடியும் என்று சூர்யாவை பார்த்து ரித்விக் சொன்னான். சூர்யாவின் கிழிந்த ஆடைகளை ரித்விக் மேலும் கிழித்து உள்ளே இருந்த தழும்புகளை வெளிப்படுத்தினான். சவுக்கின் காயங்களில் ஏற்கனவே சீல் பிடித்து வெள்ளை, மஞ்சள், சிவப்பு நிற திரவம் வெளியேறியது. அதை பார்க்கவே பயமுறுத்தும் காட்சியாக இருந்தது. நீ நினைக்கிற மாதிரி இந்த காயெல்லாம் சும்மா இல்ல என்று ரித்விக் வாயில் பேசினாலும் அவன் பேசும்போது தனது கையை பயன்படுத்தி சூர்யாவின் மார்பில் உள்ள மிகப்பெரிய காயத்தை அழுத்தினான். சூர்யாவின் முகம் வலி நிறைந்த வெளிப்பாட்டை வெளிப்படுத்தியது. ஆனால் ரித்விக்கிற்கு நிறுத்தும் எண்ணம் இல்லை. ஹே, இங்க பாரு, எனக்கு அவங்க மேல எந்த தப்பான எண்ணமும் இல்ல. நான் அந்த சிஸ்டர்ஸ் கூட ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படுறேன், அவ்வளோதான். ஆனா அவங்க உன்னை நினைச்சு கவலைப்படுறாங்க, அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நீ என்று ரித்விக் முடிக்கும் முன் சூர்யா, நான் அவங்கள விட்டு போகணும் என்று சூர்யா ரித்விக்கின் வார்த்தைகளை முடித்தான். அதை கேட்டு ரித்விக் சிரித்தான். பரவாயில்லையே, நீ ஒரு குப்பன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா உண்மையாவே நீ ஒரு புத்திசாலி. நீ அதுக்கு ஓகேன்னா நான் இப்பவே உன்னை இங்கிருந்து அனுப்பிடுறேன் என்று ரித்விக் சொன்னான். அதற்கு சூர்யா அவனை கோபமாக பார்த்தான். ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவனுடைய அர்த்தம் தெளிவாக இருந்தது. ரித்விக்கின் புன்னகை உடனே கோபமாக மாறியது. அவன் வேகமாக சூர்யாவின் முதுகில் அறைந்தான். குப்பை, நீ எல்லாம் எங்கேயாவது ஒரு குப்பை தொட்டியில கடந்திருக்கணும் என்று கடுமையாக கத்தினான். சூர்யாவிடமிருந்து தான் விரும்பிய விஷயம் கிடைக்காமல் போனதில் ரித்விக் எரிச்சல் அடைந்ததாக தோன்றியது. அவன் முகேனிடம் ஏதோ சொன்னான்.
பின்னர் இருவரும் கதவை மூடிவிட்டு வெளியேறினர். இருண்ட அடித்தளத்தில் சூர்யா மட்டுமே எஞ்சியிருந்தான். அதே சமயம் மோனிஷாவின் அறையில் ஈஷா மோனிஷா இருவரும் கட்டிலில் களைத்து போய் படுத்திருந்தனர். ஈஷா தனது முகத்தை மோனிஷாவின் கழுத்துக்கு அருகில் வைத்து மோனிஷாவின் உடலை மெதுவாக முகர்ந்தாள். மங்கலான ஆர்கிட் போன்ற வாசனை ஈஷாவை மிகவும் அமைதியாக உணர வைத்தது. சமீபமாக அவர்கள் நினைத்ததில் ஒன்று நடந்தாலும் அவர்களால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. மோனிஷாவும் ஈஷாவின் இதயத்தில் உள்ள சங்கடத்தை உணர்ந்து அவள் கையை நீட்டி மெதுவாக ஈஷாவை அணைத்து கொண்டாள். மோனிஷாவின் கண்ணம் ஈஷாவின் மிருதுவான கூந்தலில் பதிந்திருந்தது. ஆனால் ஈஷாவை இவ்வளவு நெருக்கமாக கட்டிப்பிடித்து வெகு நாட்களாகிவிட்டது என்று தோன்றியது. மோனிஷா, ஈஷா இப்படி இருந்து ரொம்ப நாளாச்சுல என்றால் தாழ்ந்த குரலில் சொன்னாள். அதற்கு ஈஷா, ஆமா ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நான் ஒவ்வொரு தடவை உன் பக்கத்துல இருக்கும்போது நான் கவலை இல்லாம நிம்மதியா இருக்கேன் என்று மெதுவாக பதிலளித்தாள். எனக்கும் தான் நீ எப்ப என் பக்கத்துல இருந்தாலும் எனக்கு ஒரு வித நிம்மதியா இருக்கு. மாஸ்டர் போனதுக்கு அப்புறம் நமக்குன்னு தான் யாரும் இல்லையே. உனக்கு நான், எனக்கு நீ, நாம 2 பேரும் ஒருத்தரை பாத்துக்கிறோம் என்று மோனிஷா சொன்னாள். அப்போது ஈஷா தலையை உயர்த்தி மோனிஷாவின் முகத்தை பார்த்தாள். அவர்கள் இருவரும் கண்ணாடி முன் நிற்பது போலிருந்தனர். அவர்கள் இருவரும் ஒரே முகத்தை மட்டுமே பார்த்தார்கள். ஆனால் அவர்களின் வெளிப்பாடுகள் வித்தியாசமாக இருந்தன. மோனிஷாவின் முகம் எப்பொழுதும் சற்று கோபமாக இருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் அவள் கண்கள் மென்மையால் நிறைந்திருந்தன. அதே சமயம் ஈஷா இன்னும் கொஞ்சம் அப்பாவித்தனத்துடன் வழக்கம் போலிருந்தாள். அவள் ஒரு கையை நீட்டி மோனிஷாவின் இடுப்பை பிடித்துக்கொண்டு மெதுவாக சொன்னாள், நானும் நம்ம மாஸ்டரை கொஞ்சம் மிஸ் பண்றேன். ஆனா என்னோட அக்கா என் கூடயே இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்படணும் என்று ஈஷா உறுதியாக சொன்னாள். மோனிஷா தலையசைத்து ஈஷாவின் நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டாள். 2 சகோதரிகளும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறிக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் இப்போது மிகவும் கவலைப்படுவது சூர்யாவை பற்றிய விஷயம் என்று அவர்களுக்கு தெரியும். அந்த ரித்விக் உண்மையாவே சூர்யாவை காப்பாத்த நமக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறானா என்று ஈஷா மோனிஷாவிடம் கேட்டாள். அதற்கு மோனிஷாவும் நம்பிக்கையற்ற தன்மையுடன், நீ சொன்ன மாதிரி அந்த ரித்விக் ரொம்ப அமைதியா தான் இருக்கான். ஆனா அவனை பார்க்கும்போது எல்லாம் அவன் மனசுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. ஆனா அவன் கண்டிப்பா சாதாரண ஒரு ஆளா இருக்க வாய்ப்பே இல்ல. நாம என்ன பாக்குறோமோ அவன் அது இல்ல என்று மோனிஷா ஒரு தீர்க்கமாக சொன்னாள். அதற்கு ஈஷாவும் சம்மதித்து, அவன் என்கிட்ட பேசும்போதெல்லாம் அவனோட பார்வை ரொம்ப சரியா இருக்கு. ஆனா அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. அவன் என்ன நினைக்கிறான்னு என்னால சொல்ல முடியல. அது எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு என்று ஈஷா ஒரு குழப்பத்தில் மோனிஷாவை பார்த்து சொன்னாள். அதை கேட்டு மோனிஷா லேசாக சிரித்தாள். அப்படி ஏதாவது இருந்தா அவனை கண்டுக்காம போயிடு என்று இருவரும் பேசிக்கொண்டிருக்க யாரோ கதவை தட்டினார்கள். 2 பேரும் அதுக்குள்ள தூங்கிட்டீங்களா என்று கதவுக்கு வெளியே இருந்து ரித்விக்கின் குரல் கேட்டது. அவனை பற்றி தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவன் உடனடியாக வந்து கதவை தட்டுவான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்களால் அவனை சந்திக்காமல் இருக்க முடியவில்லை. அவன் வேற எங்கேயாவது இருந்து அந்த அறையை ஒட்டு கேட்கிறானா என்று சகோதரிகள் இருவரும் ஒருவரை பார்த்து கொண்டார்கள். தி பாஸ், அத்தியாயம் 545. ஈஷாவும் மோனிஷாவும் பேசிக் கொண்டிருக்கும் போது ரித்விக் குரல் கேட்டது. அதை கேட்டதும் சகோதரிகள் இருவரும் சற்றே கலங்கினர். உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நாங்க ஏற்கனவே தூங்கிட்டோம். ஏதாவது இருந்தா நாளைக்கு பேசிக்கலாம் என்று மோனிஷா படுக்கையில் இருந்தபடியே சொன்னாள். ஓ அப்படியா, சரி நல்லா தூங்குங்க. நான் உங்களை எதுவும் தொந்தரவு பண்ணல. இப்பதான் சூர்யாவை பார்த்துட்டு வந்தேன். அதான் அதை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு நினைச்சேன் என்று ரித்விக்கின் குரல் கதவுக்கு வெளியே இருந்து கேட்டது. ரித்விக் சூர்யா என்ற பெயரை சொன்ன உடனே சகோதரிகள் இருவரும், ரித்விக் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று கதவை பார்த்து சொன்னார்கள். 2 சகோதரிகளும் அவசரமாக தங்களை சீர் செய்த பிறகு கதவை திறக்க ஈஷா வெளியே சென்றாள். அவர்கள் இருவரும் அந்த வில்லாவிலிருந்து ஆடைகளை தான் அணிந்திருந்தனர். அது மிகவும் எளிமையானதாக இருந்தது. அது ஒரு சுத்தமான வெள்ளை டிஷர்ட் மற்றும் கருப்பு பேண்ட். இருந்தாலும் அந்த சகோதரிகள் அந்த ஆடைகளை அணிந்தபோது அவர்கள் 2 பேரும் செதுக்கப்பட்ட பொம்மைகளைப் போல தோற்றமளித்தனர். அவர்கள் பார்க்க மிகவும் அழகாகவும் விரும்பக்கூடியவர்களாகவும் தோன்றினர். ஈஷா ரித்விக்கை உள்ளே அழைத்துச் சென்று அறையில் இருந்த நாற்காலியில் உட்கார வைத்தாள். அப்படியே ஈஷா திரும்பி மோனிஷாவின் அருகில் சென்று அவளுக்கு பின்னால் நின்று கொண்டாள். மோனிஷா ரித்விக்குடன் இனிமையாக பேசாமல், ரித்விக் உண்மையாவே சூர்யாவை போய் பாத்தியா? இப்ப சூர்யா எப்படி இருக்கான்? எங்களையும் அவனை பார்க்க கூட்டிட்டு போக முடியுமா என்று மோனிஷா நேரடியாக கேட்டாள். வரிசையாக 2-3 கேள்விகளை கேட்ட மோனிஷாவின் முகத்தில் கவலை நிறைந்திருந்தது. ஆனால் ரித்விக் சிரித்து கொண்டே, உங்களுக்கு அந்த சூர்யாவை பத்தி உண்மையாவே அக்கறை இருக்கு. அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கே தெரியும். என்ன இருந்தாலும் தாத்தா அவனை அவ்வளோ ஈஸியாலாம் விடமாட்டாரு என்று மோனிஷாவை பார்த்து சொன்னான். அதை மோனிஷா தன் இதயத்தில் இயல்பாகவே அறிந்திருந்தாள்.
ஆனால் குறைந்தபட்சம் சூர்யாவின் தற்போதைய நிலையை பற்றி அறிய விரும்பினாள். 2 சகோதரிகளின் முகத்திலும் இருந்த கவலையை பார்த்த ரித்விக் உடனடியாக அவர்களுக்கு ஆறுதல் கூறினான். சூர்யாவுக்கு இப்ப அடிபட்டிருக்கிறது உண்மைதான். ஆனா அவனே அவனோட வாழ்க்கையை பத்தி பெருசா எந்த கவலையும் பட்ட மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி நீங்க 2 பேரும் எதுவும் கவலைப்பட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். தாத்தா சூர்யாவை விடும்போது நீங்க உங்க திறமைய வச்சு அவனை ஈஸியா ரெடி பண்ணிடலாம் என்று ரித்விக் அவர்களை பார்த்து சொன்னான். ஈஷாவும் சற்று கவலையுடன் இருந்தாள். எதிர்பார்ப்புடன் ரித்விக்கை பார்த்து, அவனை பார்க்க எங்களை கூட்டிட்டு போக முடியாதா? அவன் இப்ப எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியணும் என்று ஈஷா கேட்டாள். அதை கேட்டு ரித்விக் ஒரு குழப்பமான வெளிப்பாட்டை வெளிப்படுத்தினான். அவனை பார்க்க உங்களை கூட்டிட்டு போக எனக்கு விருப்பம் இல்லாமலாம் இல்ல. ஆனா தாத்தா கிட்ட ஆல்ரெடி சூர்யாவை விட சொல்லியிருக்கேன். அவரும் இதுவரைக்கும் எதுவும் சொல்லல. இப்ப மறுபடியும் அதை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாதுல்ல என்று ரித்விக் அவர்களை பார்த்து சொன்னான். ஈஷா இன்னும் ஏதாவது சொல்ல விரும்பினாள். ஆனால் மோனிஷாவால் நிறுத்தப்பட்டாள். ஈஷா இதை பற்றி யோசித்து இந்த கோரிக்கை மிகவும் கடினமானது என்று தெரிந்து கொண்டாள். அவள் மனமுடைந்து திரும்பி அமர்ந்து கொண்டாள். இந்த முறை மோனிஷா ரித்விக்கிடம், ரித்விக் நீ இதை மட்டும் சொல்ல இவ்ளோ லேட்டா இங்க வரலல்ல என்று கேட்டாள். அதை கேட்டு ரித்விக் பாராட்டு பார்வையுடன் மோனிஷாவை பார்த்து சிரித்தான். அது சரிதான், நான் வேற சில விஷயம் பத்தி பேசதான் உண்மையாவே இங்க வந்தேன் என்று ரித்விக் சொன்னான். அப்படின்னா அதையே நீ நேரடியா சொல்லல என்று மோனிஷா வேகமாக கேட்டாள். அதற்கு ரித்விக், நீங்க ரொம்ப நேரடியாவே எல்லாத்தையும் பேசுறதுனால நானும் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல. உங்க 2 பேருக்கும் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் பண்ண நான் ரெடியா இருக்கேன் என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் ரித்விக்கிற்கு நிச்சயமாக அதற்கு பின்னால் சில எண்ணங்கள் இருப்பது மோனிஷாவுக்கு இயல்பாகவே தெரியும். அவளும் கண்ணிமைக்காமல் கேட்டாள், உனக்கு என்ன வேணும்னு எனக்கு சரியா தெரியல. பணமா? எங்ககிட்ட எங்களோட மெடிக்கல் கிட்ஸ் தவிர உனக்கு கொடுக்க எங்ககிட்ட வேற எதுவும் இல்ல என்று ரித்விக்கை பார்த்து சொன்னாள். ரித்விக் தலையை அசைத்து, ஓ நீங்க என்கிட்ட பணம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்க 2 பேரோட திறமைய பத்தி நான் கேள்விப்பட்டிருந்தாலும் எனக்கு உண்மையாவே அது தேவையில்லை என்று ரித்விக் மோனிஷாவை பார்த்து சொன்னான். அப்புறம் எதுக்கு நீ சூர்யாவை காப்பாத்த எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று அவசரமாக கேட்டாள் ஈஷா. அதே சமயம் மோனிஷா ஏற்கனவே மனதில் சில சாத்திய கூறுகளை நினைத்திருந்தாள். ஆனால் அவள் அதை வெளியே சொல்லவில்லை. ரித்விக் மீண்டும் சிரித்து கொண்டே, அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்க 2 பேரையும் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு தோணுச்சு. அது எனக்கே கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்துச்சு. ஆனா என்னன்னு தெரியல, நீங்க 2 பேரும் என்கிட்ட ரொம்ப கோபமாவே நடந்துக்கிறீங்க. என்னை பத்தி ஏதோ தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ரொம்ப நல்லவன் தான்னு நான் நினைக்கிறேன். ஆனா உங்க 2 பேர் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு எனக்கு எந்த ஒரு சின்ன வாய்ப்பும் கிடைக்கல என்று அவனின் எண்ணத்தை வெளிப்படையாக ரித்விக் சொன்னான். மோனிஷா ரித்விக்கை கோபமாக மட்டும் பார்த்தாள். ஆனால் ஈஷா அவனுடைய அணுகுமுறையை பார்த்து கொஞ்சம் வெட்கப்பட்டாள். ரித்விக் மேலும் தொடர்ந்தான், நீங்க என் கூட ஃப்ரெண்டா இருக்க ஓகேன்னு சொன்னா போதும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். என்னோட ரிக்வெஸ்ட் ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன உங்க ஃப்ரெண்டா ஏத்துக்கிறீங்களா என்று ரித்விக் பேசி முடித்ததும் மோனிஷாவும் திகைத்தாள். ரித்விக் இன்னும் அதிகப்படியான கோரிக்கையை வைப்பான் என்றும் அவர்கள் இருவரையும் ஒரே நேரத்தில் ரித்விக்கிற்கு அடிப்பணைய செய்வான் என்றும் அவள் முதலில் நினைத்தாள். ஆனால் இது இவ்வளவு எளிமையான கோரிக்கையாக இருக்கும் என்று அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. கடந்த 2 நாட்களில் ரித்விக் மீது அவன் செய்த நல்ல செயல்களுக்காக அவனை கஷ்டப்படுத்தியது போல ஈஷா இன்னும் ஊமையாக இருந்தாள். 2 சகோதரிகளின் முகபாவத்தை பார்த்த ரித்விக் அதிகமாக பேசாமல் நேரடியாக எழுந்து நின்று, இனி நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. எதா இருந்தாலும் நாளைக்கு சொன்னா போதும் என்று சொல்லிவிட்டு அதிர்ச்சியில் இருந்த மோனிஷாவையும் ஈஷாவையும் பார்த்து கொண்டே அங்கிருந்து வெளியே சென்றான். அவன் சென்றதும் கதவை பூட்டிய ஈஷா மீண்டும் மோனிஷாவின் பக்கம் வேகமாக வந்து, அக்கா அவன் சொன்னதெல்லாம் உண்மையா என்று ஆர்வமாக கேட்டாள். ஆனால் மோனிஷா ஒரு கணம் அதை கவனிக்கவில்லை. அவள் மனதில் ரித்விக் சில தந்திரங்களை இன்னும் வைத்திருக்கலாம் என்றும் 2 சகோதரிகளும் இந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியே வந்ததும் அவன் தனது உண்மையான எண்ணங்களை வெளிப்படுத்துவான் என்றும் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது ரித்விக்கின் நேர்மையான அணுகுமுறையை பார்த்த மோனிஷாவும் அவள் வெகு தூரம் சென்று விட்டாளோ என்று சந்தேகப்பட்டாள். ஈஷா அவளிடம் கேட்டதை கேட்டு அவள் நிச்சயமற்ற தன்மையுடன், ஒருவேளை உண்மையாவும் இருக்கலாம். ஆனா அவன்கிட்ட இதுக்கெல்லாம் வேற சில காரணம் கூட இருக்கலாம். அந்த காரணம் உண்மையாவே மோசமா இருந்தா நாம கண்டிப்பா அவன் வலையில விழுந்துருவோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அதுல இருந்து நாம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று மோனிஷா மெதுவாக சொன்னாள். அப்போது மோனிஷாவின் முகத்தில் கவலை நிரம்பி இருந்தது. ஆனால் அவள் வருத்தத்துடனே, இருந்தாலும் இப்போதைக்கு அவனை விட்டா நமக்கு வேற வழியும் இல்ல, நாம அவனை நம்பிதான் ஆகணும் என்று ஈஷாவை பார்த்து சொன்னாள். மறுநாள் காலையில் சகோதரிகள் இருவரும் தங்கள் சொந்த எண்ணங்களால் நன்றாக தூங்கவில்லை. இருப்பினும் காலை உணவருந்தும் இடத்தில் ரித்விக்கின் முகத்தில் ஒரு சின்ன புன்னகையை அவர்கள் பார்த்தார்கள். அதே சமயம் அந்த முதியவர் கொஞ்சம் மனச்சோர்வுடன் இருந்தார். 2 சகோதரிகளும் சாப்பாட்டு மேசையில் உட்காரும் முன் அவர்களை ஒரு பார்வை மட்டுமே பார்த்தார்.
அப்போது யாரோ ஒருவர் காலை உணவை எடுத்துக்கொண்டு வந்தார். அது பார்க்க மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. அதன் பிறகு சாப்பிட ஆரம்பித்த சிறிது நேரம் கழித்து உணவு மேசையில் யாரும் பேசவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த அமைதி கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. 2 சகோதரிகளும் முதலில் அமைதியாக சாப்பிட்டுவிட்டு திரும்பி செல்ல விரும்பினர். ஆனால் திடீரென்று ரித்விக், தாத்தா, நேத்து நாம பேசினதை பத்தி நீங்க ஏதாவது யோசிச்சிங்களா என்று முதியவரை பார்த்து ரித்விக் கேட்டான். அவன் குரலை கேட்ட அந்த முதியவர் ரித்விக்கை நிமிர்ந்து பார்த்தார். அப்போது அவர் கண்களில் கோபம் நிரம்பி வழிந்தது. ஆனால் ரித்விக் அதை பொருட்படுத்தவில்லை. அவன் எப்போதும் போல சிரித்துக்கொண்டே முதியவரின் பதிலுக்காக காத்திருந்தான். தாத்தா, நேத்து நான் சொன்னதை பத்தி ஏதாவது முடிவெடுத்தீங்களா? பாருங்க 2 பேரும் எப்படி கவலையா இருக்காங்கன்னு என்று ரித்விக் முதியவரை பார்த்து கேட்டான். ரித்விக்கின் தூண்டுதலால் அந்த இடத்தின் சூழல் மேலும் பதட்டமாக மாறியது. 2 சகோதரிகளும் சாதாரணமாக சாப்பிட முடியாமல் ரித்விக்கை பார்த்தார்கள். ஆனால் ரித்விக் புன்னகையை அவர்களுக்கு பதிலாக அனுப்பினான். அவனது அமைதியான மற்றும் அழகான முகம் உண்மையில் எல்லாவற்றையும் மிகவும் எளிதாக உணர வைத்தது. முதியவர் தனது டேபிள் ஸ்பூனை கோபமாக கீழே வைத்தார். அதை பார்த்து சகோதரிகள் இருவரும் திடுக்கிட்டனர். ஏ ரித்விக், இப்ப நீ எங்க இருக்கன்னு உனக்கு தெரியுமா என்று கோபமாக ரித்விக்கை பார்த்து கேட்டார். ரித்விக் அலட்சியமாக அவருக்கு பதிலளித்தான். உங்க வீட்டுல தான் இருக்கேன். உங்களுக்கு அதுல ஏதாவது பிரச்சனையா என்ன? இங்க பாருங்க தாத்தா, நான் உங்க வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா நான் என்னோட ஜனா ஃபேமிலி ஆளுங்களை கூப்பிட்டு இந்த இடத்தை என்னோட வீடா மாத்திக்கிறேன் என்று ரித்விக் ரொம்ப சாதாரணமாக முதியவரை எச்சரித்தான். ரித்விக் பேசி முடித்ததும் அந்த முதியவரின் முகபாவம் இன்னும் பயங்கர கோபமானது. அவரின் மீதி உணவை கூட சாப்பிடவில்லை. அப்படியே எழுந்து உணவகத்தை விட்டு வெளியேறினார். முதியவர் சென்ற பிறகு மோனிஷா சற்று கவலையுடன் ரித்விக்கிடம், ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, நீ அவர்கிட்ட இப்படி மோசமா பேசுற, அதுக்கு அவர் உன்னை ஏதாவது பண்ணிடுவார்னு உனக்கு பயமா இல்லையா என்று மோனிஷா மெதுவாக கேட்டாள். மோனிஷாவே அவன் தைரியத்தை பற்றி அப்படி கேட்டதும் ரித்விக்கின் முகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி வெளிப்பட்டது. மிஸ் மோனிஷா, என்ன ஏதாவது பண்ணா என்ன நடக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். தாத்தாவுக்கு அதுக்கெல்லாம் தைரியம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம அவரு ரொம்ப புத்திசாலி. அவருக்கு நல்லது என்ன கெட்டது என்னன்னு கணக்கு போட தெரியும் என்று அவனின் வழக்கமான தோணியில் சொன்னான். அதை கேட்ட மோனிஷாவுக்கு அவர்களுக்கு இடையேயான வெளிப்பாட்டை இயல்பாகவே புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவளால் அமைதியாகவும் சலிப்பாகவும் மட்டுமே இருக்க முடிந்தது. இருப்பினும் ரித்விக் மிகவும் அன்புடன் அவளிடம், நீங்க 2 பேரும் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா இங்க சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு, நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன், உங்களுக்கும் இந்த டென்ஷன் இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் என்று அவன் அவர்கள் இருவரையும் வெளியே அழைத்தான். ஈஷா மோனிஷாவை என்ன பண்ணுவது என்பது போல பார்த்தாள். அதை பார்த்த மோனிஷா ஒரு கணம் யோசித்தாள். அது நட்பு ரீதியாக என்றால் அதிகம் யோசிக்க தேவையில்லை என்று நினைத்து சரி என்று தலையசைத்து சம்மதித்தாள். காலை உணவுக்கு பிறகு வெளியே வந்த சகோதரிகள் இருவரும் தங்கள் முன் நிறுத்தப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை பார்த்து அது கொஞ்சம் இயற்கைக்கு மாறானதாக உணர்ந்தனர். காரின் இருக்கையில் அமர்ந்திருந்த ரித்விக் அவர்கள் இருவரையும் நோக்கி, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா இங்க வேற நல்ல கார் எதுவும் இல்ல, இந்த கார் மட்டும்தான் இருந்துச்சு. இதை பார்த்து நீங்க என்ன கண்டிப்பா தப்பாதான் நினைப்பீங்க. உண்மையா சொல்லணும்னா எனக்கு இது பிடிக்கல. ஆனா எனக்கு இங்க வேற வழி இல்ல. இந்த கார்ல அவ்வளோ ஸ்பீடாவும் போக முடியாது. அதுவும் இல்லாம நாம இங்க பக்கத்துல தான் போறோம், ஒன்னும் பிரச்சனை இருக்காது, வாங்க என்று ரித்விக் அவர்களை அழைத்தான். ரித்விக் ஒரு பணக்கார வீட்டு இளைஞன் என்பது அவர்களுக்கு முன்பே தெரிந்திருந்தாலும் இப்போது அவர்கள் எதிரே வந்த ஸ்போர்ட்ஸ் காரை பார்த்ததும் அவர்களுக்கு அதில் உட்காருவது இன்னும் கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ரித்விக் மீண்டும் ஆர்வமாக, என்னாச்சு, உங்க 2 பேருக்கும் இந்த கார் பிடிக்கலையா? நான் வேணா போய் வேற ஏதாவது கார் எடுத்துட்டு வரட்டுமா? கேரேஜ்ல ஒரு கருப்பு பென்ட்லி இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வரட்டுமா என்று வேகமாக கேட்டான். அதை கேட்டு மோனிஷா அவசரமாக கையை அசைத்து, இல்ல வேண்டாம், நீ வேற எந்த காரும் மாத்த வேண்டாம் என்று அவனை பார்த்து சொன்னாள். மோனிஷா சொன்னதை கேட்டு ரித்விக் அவர்களை பார்த்து மீண்டும் சிரித்தான். ஈஷா என்ன நினைக்கிறாள் என்று மோனிஷாவுக்கும் தெரியும். அவள் திரும்பி அவளை பார்த்தாள். போலாம், ஒரு சின்ன ரைட் தானே என்று மோனிஷா ஈஷாவுக்கு கொஞ்சம் மாறுதல் கூறினாள். அதை கேட்ட ஈஷா மோனிஷாவை பின்தொடர்ந்து சென்றாள். அந்த காரின் வசீகரம் மற்றும் வேகம் காற்றில் அலைமோதும் போது அவர்கள் காற்றில் பறப்பது போன்ற மாயையை அவர்களுக்கு கொடுத்தது. காரை ரித்விக் மிக வேகமாக ஓட்டி கொண்டிருந்தான். அந்த மாதிரி வேகத்தில் அவன் முகத்தில் குளிர்ச்சியும் ஈரமும் கலந்த காற்று வீசியது. அவன் முகம் எல்லா கட்டுப்பாடுகளிலிருந்தும் விடுபட்டு சுதந்திரமான ஒரு இடத்துக்கு விரைந்து போவது போல இருந்தது. வெதுவெதுப்பான சூரிய ஒளி அவன் உடம்பில் படர்ந்த போது அதுவும் சூடாக இருந்தது. அதை பார்த்து அதுவும் இந்த இயற்கை கொடுத்த மற்றொரு சிறந்த பரிசு என்று நினைத்தான். வழியில் ஒன்றன் பின் ஒன்றாக கார்கள் வந்து கொண்டிருந்தன. அந்த காரில் இருந்த மக்களின் பொறாமை பார்வையின் கீழ் அவர்கள் காற்றை கிழித்து கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். இறுதியாக ஒரு பெரிய ஏரியின் முன் கார் வந்து நின்றது. பார்வைக்கு அந்த ஏரி எல்லையில்லா கடல் போல் முடிவே இல்லாமல் இருந்தது. ரித்விக் காரின் மீது சாய்ந்து கால்களை குறுக்கிக் கொண்டு மிகவும் வசதியாக நின்று கொண்டு,
எனக்கு ஏதாவது மனசு சரியில்லைனா நான் இந்த இடத்துக்கு தான் வருவேன். இங்க வந்து ரொம்ப நேரம் இந்த ஏரியவே பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்பெல்லாம் இந்த ஏரி என்னோட கவலை பிரச்சனை எல்லாத்தையும் அதுக்குள்ள எடுத்து மறைச்சு வச்சுக்கிற மாதிரி எனக்கு தோணும். எனக்குள்ள என்ன கவலை இருந்தாலும் இந்த ஏரி அதை வெளியே எடுத்து என்ன ரொம்ப ஃப்ரீ பண்ணிரும் என்று ரித்விக் அந்த ஏரியை பார்த்து கொண்டே சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு ஈஷா அவனை ஆர்வமாக பார்த்தாள். அந்த ஏரியில் வளமான நீர், வாழ் தாவரங்களும் பறவைகளும் சுதந்திரமாக பறந்து கொண்டிருந்தன. அங்கே எல்லாம் மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் மோனிஷாவின் மனது மட்டும் இந்த ரித்விக் நல்லவனா இல்லை கெட்டவனா என்று யோசித்துக் கொண்டிருந்தது. தி பாஸ், அத்தியாயம் 546. ரித்விக் மோனிஷாவையும் ஈஷாவையும் அருகிலிருந்த ஏரிக்கு அழைத்து வந்திருந்தான். அந்த ஏரியில் வளமான நீர்வாழ் தாவரங்களும் பறவைகளும் சுதந்திரமாக பறந்து கொண்டிருந்தன. அங்கே எல்லாமே மிகவும் அமைதியாக இருந்தது. அதன் அழகை ரசித்துக் கொண்டே அவர்கள் மூவரும் அந்த ஏரிக்கரையின் அமைதியான பாதையில் நடந்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஏரியிலிருந்து வீசும் காற்று ஒரு புதிய வாசனையை வீசிக்கொண்டிருந்தது. அவ்வப்போது தெரியாத பறவைகளின் சத்தம் கூட தெளிவாகவும் இனிமையாகவும் இருந்தது. அங்கே சில ஆட்களும் அவர்களைப் போலவே நடனமாடிக்கொண்டிருந்தனர். இந்த அமைதியான இடத்தில் ரகசியமாக அரை நாள் பொழுதை போக்கினர். அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த போது வழியில் ரித்விக் சில விஷயங்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியும் தான் கேட்ட சில கதைகளை சொல்லிக்கொண்டும் எப்போதாவது கிண்டல் செய்து சிரித்து கொண்டு வந்தான். அப்படி இருப்பினும் சகோதரிகள் இருவரும் கொஞ்சம் ஒதுக்க வைக்கப்பட்டவர்கள் போலவும் அவ்வளவு விருப்பமில்லாதது போலவும் அவ்வப்பொழுது சிரித்தனர். நீண்ட நேரம் ஏரியை சுற்றி வந்த பிறகு அவர்கள் கொஞ்சம் சோர்வாக இருந்தனர். அதை பார்த்த ரித்விக் பக்கத்தில் உள்ள பெவிலியனில் சிறிது நேரம் ஓய்வெடுக்குமாறு அவர்களுக்கு பரிந்துரைத்தான். அதை கேட்டு சகோதரிகள் இருவரும் அவனை பின்தொடர்ந்தனர். அவர்கள் சென்ற நேரத்தில் அந்த பெவிலியனில் ஏற்கனவே 3 அல்லது 4 பேர் அமர்ந்திருந்தனர். ரித்விக்குடன் 2 இளம் பெண்கள் வருவதை கண்டதும் குறிப்பாக மோனிஷாவையும் ஈஷாவையும் கவனித்த போது அங்கிருந்தவர்களின் கண்கள் ஆர்வத்தில் விரிந்தன. அவர்கள் அப்படி பார்ப்பது மோனிஷாவையும் ஈஷாவையும் மிகவும் சங்கடப்படுத்தினாலும் அவர்கள் பெவிலியனில் ஒரு ஓரமாக இருந்த இடத்தில் சென்று அமர்ந்தனர். அங்கே சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டு கிளம்பலாம் என்று முதலில் நினைத்தார்கள். ஆனால் அங்கிருந்த 3-4 பேரில் ஒருவன் அவர்களை பார்த்து நடந்து வருவான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்த நபரின் முடி அவன் தோள்பட்டை வரையிலும் இருந்தது மற்றும் அவனது கண்களில் ஒரு தப்பான பார்வை இருந்தது. அவர்கள் அருகில் அமர்ந்திருந்த ரித்விக்கை முற்றிலுமாக புறக்கணித்தபடி நேராக 2 சகோதரிகளை நோக்கி நடந்தான். உங்க 2 பேர்ல யார் என் கூட வர இப்ப ரெடியா இருக்கீங்க? ஆனா மாமாவுக்கு 2 பேர் வந்தாலும் ஓகே தான் என்று வந்தவன் நேரடியாக அவர்களை பார்த்து அப்படி அசிங்கமாக கேட்டான். மோனிஷாவும் ஈஷாவும் பேசுவதற்கு காத்திருக்காமல் ரித்விக் கோபத்துடன் நீண்ட முடி கொண்டவனிடம் பொறுக்கி என்று சொல்லி பல்லை கடித்தான் ரித்விக். அதன் பிறகுதான் நீண்ட முடி கொண்டவன் ரித்விக் மீது அவன் பார்வையை செலுத்தினான். அவன் கடுமையாக ரித்விக்கை சுட்டிக்காட்டி, டே பையா, உனக்கு எது நல்லது தெரியுமா? இங்கிருந்து அப்படியே அமைதியா எந்திரிச்சு போறதுதான் என்று ரித்விக்கை பார்த்து விரலை நீட்டி கோபமாக எச்சரித்தான். ரித்விக் மேலும் வார்த்தைகளை வீணாக்காமல் நேரடியாக கையை உயர்த்தி அவன் விரலை பிடித்தான். அவன் விரலை பின்னால் மடக்க அந்த நபர் வலியால் கத்தத் தொடங்கினான். அவன் காயம்பட்ட விரலை மறைத்து கொண்டு தன் மற்றொரு கையை பயன்படுத்தி, உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு என்று ரித்விக்கிடம் கத்தினான். அவர்களை சுற்றியிருந்த சிலர் அங்கேயே பார்த்து கொண்டிருந்தனர். ரித்விக்கின் ஒரு நகர்வை கண்டதும் அவர்கள் உடனடியாக விரைந்தனர். அவர்களில் ஒருவன் காயமடைந்த நீண்ட முடி கொண்டவனிடம் என்னடா ஆச்சு என்று கேட்டான். இந்த பையன் என்னோட விரலை உடைச்சிட்டான், அவனை கொல்லாம விடாதீங்க என்று அவன் கர்ஜித்தான். இந்த திடீர் சூழ்நிலையை மோனிஷாவும் ஈஷாவும் திகிலுடன் பார்த்தனர். ரித்விக் ஏற்கனவே அவர்களுக்கு முன்னால் நின்று அவர்களை பாதுகாத்து வந்தான். அந்த மூவரும் ஒன்றாக முஷ்டியை உயர்த்தி ரித்விக் மீது குத்தினார்கள். இருப்பினும் ரித்விக்கின் உடல் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தது. அந்த சிலரால் ரித்விக்கின் உடலை தொடக்கூட முடியவில்லை. 2 அல்லது 3 குத்துகளுக்குள் ரித்விக் அவர்களை எளிதாக வீழ்த்தினான். அவர்கள் தரையில் இருந்தனர். கையில் விரல் உடைந்தவன் மட்டும் எஞ்சியிருந்தான். அவன் ஒரு பீதியுடன், இங்கே இருடா, நான் போய் ஆளை கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தரையில் கிடந்த சிலர் எப்படி இருக்கிறார்கள் என்பது பற்றி அவன் கவலை இல்லாமல் அவன் திரும்பி ஓடியே விட்டான். பெவிலியனுக்கு வெளியே அவனது நண்பர்களும் அவனை பின்தொடர்ந்தனர். அந்த நேரத்தில் ரித்விக் 2 சகோதரிகளையும் பார்த்து கவலையுடன், நீங்க எதுவும் பயப்படல என்று கேட்டான். மோனிஷாவும் ஈஷாவும் இல்லை என்பது போல தலையை ஆட்டினார்கள். அவர்களை விரட்டி அடித்தாலும் அந்த நீண்ட முடி வைத்திருந்தவன் என்ன சொன்னான் என்று மோனிஷா கவலைப்பட்டாள். அவன் உண்மையா யாரையாவது கூட்டிட்டு வருவானா என்று கவனமாக கேட்டாள். அதை கேட்டு ரித்விக் சிரித்துக்கொண்டே, அவனுங்களுக்கு அவ்வளோ சீன்லாம் கிடையாது, அவனுங்களுக்கு சும்மா பேச மட்டும்தான் தெரியும், அதெல்லாம் நீங்க எதுவும் சீரியஸா எடுத்துக்காதீங்க என்று ரித்விக் சொன்னான். ஓடியவர்களை பற்றி ரித்விக்கின் முற்றிலும் அக்கறையற்ற வெளிப்பாட்டை கண்டு மோனிஷாவும் ஈஷாவும் சற்று நிம்மதி அடைந்தனர். மூவரும் காலியாக இருந்த பெவிலியனில் சிறிது நேரம் ஓய்வெடுக்க அமர்ந்தனர்.
சிறிது நேரமாகிவிட்டதை பார்த்து அவர்கள் திரும்பிச் செல்ல போகலாம் என்று மோனிஷா பரிந்துரைத்தாள். ரித்விக் இன்னும் சிறிது நேரம் இருக்க விரும்பினாலும் மோனிஷாவின் ஆலோசனையை அவன் நிராகரிக்கவில்லை. மூவரும் அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் வழியில் ஓடி வந்த சிலரை அவர்கள் சந்திப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்த நீண்ட முடி கொண்ட மனிதன் தனது காயமடைந்த விரலை கூட சிறப்பாக கட்டு போட்டிருந்தான். அவனுக்கு பின்னால் 10க்கும் மேற்பட்டோர் அவனை பின்தொடர்ந்தனர். ரித்விக்கை சமாளிக்க அந்த நீண்ட முடி கொண்டவன் தான் அவர்களை கண்டுபிடித்து கூட்டிக் கொண்டு வருகிறான் என்று தோன்றியது. பையா, நீ இங்கிருந்து எப்படி முழுசா போறன்னு நான் பாக்குறேன் என்று நீண்ட முடி கொண்டவன் ஆணவத்துடன் ரித்விக்கை பார்த்து சொன்னான். ரித்விக் மீண்டும் 2 சகோதரிகளையும் தனக்கு பின்னால் பாதுகாத்தான். கார் சாவியை எடுத்து அதை மோனிஷாவிடம் கொடுத்துவிட்டு தாழ்ந்த குரலில், நான் போன்னு சொல்லும் போது நீங்க 2 பேரும் கார் எடுத்துட்டு இங்கிருந்து போயிருங்க, இல்லாட்டி உங்களை ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு என்று ரித்விக் மோனிஷாவை பார்த்து சொன்னான். அதை கேட்டு மோனிஷாவும் ஈஷாவும் தலையசைத்தனர். இந்த நேரத்தில் அந்த ஆட்கள் ஏற்கனவே விரைந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் 7 அல்லது 8 பேர் தங்கள் கைகளில் ஆயுதங்களை ஏந்தி இருந்தனர். சில நொடிகள் கழித்து ரித்விக் பேங்க் என்று கத்தினான். அதை கேட்டு மோனிஷாவும் ஈஷாவும் அவசரமாக காரை நோக்கி ஓடினார்கள். இருந்தாலும் ரித்விக்குடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்த 7-8 பேரை தவிர இன்னும் சிலர் மோனிஷாவையும் ஈஷாவையும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தவர்கள். 2 சகோதரிகளை ஓடுவதைக் கண்ட அவர்கள் உடனடியாக அவர்களை துரத்தினார்கள். அவர்கள் இருவரும் ஏற்கனவே தப்பிக்க தங்களால் இயன்றதை செய்து கொண்டிருந்தாலும் வந்த சில ஆட்களின் உடல் வலிமையுடன் அவர்களால் இன்னும் ஒப்பிட முடியவில்லை. அவர்களின் ஒருவன் கையை நீட்டி ஈஷாவின் தலைமுடியை பிடித்தான். ஈஷா அலறி துடித்தால் அவனிடமிருந்து விடுபட போராடி கொண்டிருந்தாள். ஈஷா பிடிப்பட்டதை கண்ட மோனிஷா அவளுக்கு உதவ நினைத்தாள். ஆனால் அப்போது பின்னால் வந்த இருவர் மோனிஷாவின் கையை பிடித்தனர். அவர்கள் மிகவும் வலிமையானவர்களாக இருந்ததால் மோனிஷா எவ்வளவு போராடியும் அவளால் விடுபட முடியவில்லை. அவர்கள் இருவரும் போராடி கூச்சலிடும் சத்தம் இறுதியாக ரித்விக்கின் பார்வையை ஈர்த்தது. அவங்கள விடுங்க என்று அவன் அந்த கூட்டத்தை நோக்கி கத்தினான். இருப்பினும் அந்த ஆட்கள் இயற்கையாகவே அதை செய்யாமல் அவர்களின் முடியையும் கையையும் பிடித்து இழுத்து அவர்களை எங்கேயும் நகர விடாமல் பார்த்து கொண்டார்கள். நீண்ட முடிவுடையவன் கூட கூச்சலிட்டான். அங்கே நில்லுடா பொடியா, ஒரு அடி இனி நீ யாரையாவது அடிச்ச நான் அவங்களோட மூஞ்ச கிழிச்சிருவேன் என்று அவன் கையில் இருந்த கத்தி ஏற்கனவே ஈஷாவை நோக்கி நீட்டி இருந்தது. அதை பார்த்து ஈஷா மீண்டும் கத்தினாள். ரித்விக் அவர்களை கடுமையாக பார்த்தான். ஆனால் மேற்கொண்டு எதுவும் செய்யாமல் அப்படியே நின்றான். அப்போது ஒருவன் முன்னே சென்று ரித்விக்கின் முகத்தில் குத்தினான். அந்த குத்தை வாங்கிவிட்டு ரித்விக் அவன் உதடுகளை துடைத்து கொண்டு வாயில் வந்த ரத்தத்தை வெளியே துப்பினான். அடடா, நீதான் பெரிய இவனாச்சே, இப்பாடி பார்க்கலாம் என்று சொல்லி இன்னொருவன் ரித்விக்கின் வயிற்றில் இன்னொரு குத்து குத்தினான். அப்போது ரித்விக் பலவீனமாகி அவன் வயிற்றை பிடித்துக்கொண்டு கீழே குனிந்தான். அதை பார்த்த மோனிஷா, அவனை அடிக்கிறத நிறுத்துங்க ப்ளீஸ் என்று கத்தினாள். அவள் அருகில் நின்றிருந்த நீண்ட முடி கொண்டவன் சிரித்துக்கொண்டே, ஐயோ என்னாச்சு, உனக்கு மனசு வலிக்குதா? அப்போ ஒண்ணு பண்ணலாம், இந்த மாமா கூட வரன்னு சொல்லு, அவனை ஒன்னும் பண்ண மாட்டான் என்று மோனிஷாவின் கன்னத்தை தடவிக்கொண்டே சொன்னான். மோனிஷா அவனை முறைத்தாள். அதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படவில்லை. அவன் சிரித்துக்கொண்டே மோனிஷாவின் முகத்தை மீண்டும் தொட்டான். மோனிஷா தப்பிக்க விரும்பினாள். ஆனால் அவர்கள் அவளை பலமாக பிடித்திருக்க அவள் எங்கே தப்பிப்பது? அந்த கட்டு போட்டு இருந்த விரல் அவள் முகத்தை மேலும் வருடியது. அதை சகித்துக் கொள்ள முடியாமல் மோனிஷா முகம் சுளித்தாள். ஆனால் அந்த நீண்ட முடி கொண்டவன் மோனிஷாவின் வலி மிகுந்த முகபாவத்தை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவர்களை சுற்றியிருந்த அவன் ஆட்களை பார்த்தனர். அப்போது அங்கிருந்த சில பொதுமக்களும் அவர்கள் செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை கவனித்த நீண்ட முடி கொண்ட நபரின் பக்கத்தில் இருந்தவன், பாக்குறவனுங்க எவனாவது போலீஸுக்கு கால் பண்ணிட போறானுங்க, இவங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடலாம் என்று ரகசியமாக சொன்னான். அதை கேட்டு நீண்ட முடி உடையவன் மறுபடியும் சுற்றி பார்த்தான். உண்மையாகவே இனி அங்கே இருப்பது நல்லதல்ல என்று உணர்ந்து, அவங்க 3 பேரையும் இங்கிருந்து இழுத்துட்டு வாங்க என்று கத்தினான். அதை கேட்டு அவன் ஆட்கள் ரித்விக், மோனிஷா மற்றும் ஈஷாவை ஒரு நீண்ட வேனில் ஏற்றி அழைத்துச் சென்றார்கள். அவர்களின் உடல்கள் கட்டப்பட்டு அவர்கள் வாய்க்கு சீல் வைக்கப்பட்டிருந்தது. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த நேரம் பீஷ்மா குடும்பத்தின் வில்லாவில் சூர்யா இருந்த அடித்தளத்தில் அவனுக்கு முன்னால் ஒரு மெல்லிய மனிதர் நின்று கொண்டிருந்தார். அவர் ஒரு கருப்பு நிற லெதர் ஜாக்கெட்டை அணிந்திருந்தார் மற்றும் நேர்த்தியான சிகை அலங்காரமும் அது கூடவே நேர்த்தியான தாடியுடன் இருந்தார். இது அவரை மேலும் முதிர்ச்சியாக காட்டியது. சூர்யா சட்டென்று கண்களை திறந்து எதிரே இருந்தவனை பார்த்தான். இருப்பினும் அந்த நபர் அவனை எதுவும் செய்யவில்லை. அதனால் சூர்யா வேகமாக, நீங்க யாரு என்று கேட்டான். அந்த நபர் மெதுவாக, உன்னை இங்கிருந்து காப்பாத்த வந்தா, நீ என்ன ஜனா சிங்னு கூப்பிடலாம் என்று ஜனா சிங் சொன்னார். சூர்யா இயற்கையாகவே இந்த பெயரை கேள்விப்பட்டதில்லை. அதனால் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. என்ன எப்படி காப்பாத்த போறீங்க என்று மட்டும் சூர்யா கேட்டான். அதற்கு ஜனா சிங், உன்னை இப்படியே வெளியில கூட்டிட்டு போவான் என்று சொன்னார். சூர்யா, உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்களா? நான் அந்த வயசானவரோட பேரனை கொன்னுட்டேன்.
அவ்வளோ ஈஸியாலாம் என்னை விட மாட்டானுங்க என்று தெளிவாக சொன்னான். அதை கேட்ட ஜனா சிங் தலையசைத்து, அது எனக்கு தெரியும், ஆனா நீ என் கூட வந்தா எவனும் உன்னை தடுக்க மாட்டானுங்க என்று அவர் பொறுமையாக சூர்யாவை பார்த்து சொன்னார். சூர்யா அவர் சொல்வது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது போல் அவரை மட்டுமே பார்த்தான். ஜனா சிங் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. சில நொடிகள் கழித்து பாக்கெட்டிலிருந்து சாவியை எடுத்து சூர்யாவின் பக்கம் நடந்து வந்தார். சூர்யா அருகில் வந்து அவன் கை கால்களில் இருந்த கட்டுகளை ஒவ்வொன்றாக அவிழ்த்தார். சூர்யா அப்போது மிகவும் பலவீனமாக இருந்தான். எந்த ஆதரவு இல்லாமல் அப்படியே அவன் தரையில் விழுந்தான். இப்ப நான் நம்புறியா என்று ஜனா சிங் சூர்யாவை பார்த்து கேட்டார். பிறகு சூர்யாவின் அருகில் சென்று அவர் பாக்கெட்டிலிருந்து ஒரு மாத்திரையை வெளியே எடுத்தார். அவர் அதை சூர்யாவிடம் கொடுத்து, இந்தா இந்த மாத்திரையை முழுங்க, இது உன்னை ஒரு 2-3 மணி நேரம் கொஞ்சம் தெம்பா வச்சுக்கோ என்று சொல்லி அந்த மாத்திரையை சூர்யாவின் முன் வைத்தார். அதை பார்த்த சூர்யா, இது வேற எதுவும் பண்ணாதில்ல என்று அவரை பார்த்து கேட்டான். கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாகாம இருக்கணும்னா இதை சாப்பிடு என்று ஜனா சிங் மிகவும் இயல்பாக சொன்னார். சூர்யா அவரை நம்பி அவர் முன் நேரடியாக மாத்திரையை சாப்பிட்டான். எதிர்பார்த்தது போலவே அவன் உடம்பில் பலம் பெருக ஆரம்பித்தது. அவன் உடல் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பமடைய தொடங்கியது. ஆனால் அது இறக்கும் நபரின் கடைசி ஒளிக்கதிர்களைப் போல இருந்தது. சிறிது நேரம் கழித்து சூர்யாவால் இறுதியாக எழுந்து நிற்க முடிந்தது. அப்பொழுது சூர்யாவின் அருகில் இருந்த ஜனா சிங்கிடம் கோபமாக, இப்ப நான் உன்னை கொன்னுட்டா என்ன பண்ணுவ, உனக்கு பயமா இல்ல என்று கேட்டான். அதை கேட்டு ஜனா சிங் சிறிதும் பயப்படவில்லை. என்னையே நீ கொல்லணும், இப்ப நீ என்ன கொன்னாலும் இப்படியே வெளியெல்லாம் உன்னால போக முடியாது என்று அலட்சியமாக சூர்யாவை பார்த்து சொன்னான். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது இருவர் நிலவரை வாசலில் இருந்து உள்ளே ஓடி வந்தனர். அவர்கள் பீஷ்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று தோன்றியது. அவர்களில் ஒருவன் ஜனா சிங்கை நோக்கி, ஜனா சார், ஏன் இப்படி பண்ணீங்க? பெரியவர் இவனை பார்க்க தான் உங்களை இங்க அனுப்பிச்சாரு, நீங்க இவனை இங்கிருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லவே இல்ல என்று ஒருவித பதட்டத்தில் அவர்கள் இருவரும் ஜனா சிங்கை பார்த்து சொன்னார்கள். ஜனா சிங் அலட்சியமாக அவர்களை பார்த்து, இவனை கூட்டிட்டு போறது ஒருவித பிரச்சனைன்னு அதை அவர் வந்து சொல்லணும். இது ஜனா ஃபேமிலிக்கும் அவருக்கும் நடக்கிற பிசினஸ். இதுக்கும் உங்க 2 பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, தள்ளி போய் ஓரமானல்ல என்று ஜனா சிங் பதிலளித்தார். அவர்களை பார்த்து சொல்லிவிட்டு அவர் முன்னே நடக்க சூர்யா அவர் பின்னாலேயே சென்றான். சூர்யா அவர்கள் இருவரையும் கடந்து சென்ற போது அவர்கள் அசையவே இல்லை. அவர்கள் மேற்கொண்டு ஏதோ சொல்ல விரும்பினர். ஆனால் ஜனா சிங் அவர்களை பார்த்த பிறகு அவர்கள் வார்த்தை எங்கோ சென்று மறைந்து கொண்டது. அவர்கள் மேல் தளத்தை அடைந்த போது முதியவர் அவர்களுக்காக ஏற்கனவே காத்திருந்தார். அவர் ஜனாவை பார்த்தபோது, நீங்க உங்க தம்பியை சமாளிக்கணும்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா இவனை மட்டும் இங்க விட்டுட்டு போங்க என்று அந்த முதியவர் சூர்யாவை பார்த்து முறைத்து கொண்டே ஜனா சிங்கிடம் சொன்னார். ஜனா சிங் அவரை அலட்சியமாக பார்த்து, உங்க பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த கிரணுக்கு அந்த 2 பொண்ணுங்க வேணும், அந்த பொண்ணுங்களுக்கு இவன் வேணும். இதை வச்சு அவன் கூட நீங்க விளையாட பாக்குறீங்க. ஆனா அந்த பொண்ணுங்களுக்காக அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்றதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நீங்க அவனை ஏதாவது பண்ணணும்னா தாராளமா பண்ணிக்கோங்க, அதனால எனக்கு ஒரு 5 பைசா கூட நஷ்டம் வர போறதில்ல என்று முதியவரை புறக்கணித்து விட்டு இருவரும் கதவை தாண்டி வெளியே சென்றனர். தி பாஸ் அத்தியாயம் 547. அந்த முதியவர் பார்த்து கொண்டிருக்க அவரின் முன்பே ஜனா சிங் சூர்யாவை அந்த வில்லாவிலிருந்து வெளியே அழைத்துச் சென்றார். சூர்யா அவர்கள் கண்முன்னே அவர் பிடியிலிருந்து சாதாரணமாக வெளியே செல்வதை அவரால் பார்த்து கொண்டிருக்க மட்டுமே முடிந்தது. அவர்களுக்காக ஒரு கார் ஏற்கனவே கதவுக்கு வெளியே காத்திருந்தது. ஜனா சிங் சூர்யாவை காரில் ஏற அனுமதித்தார். ஆனால் சூர்யா எங்கு செல்கிறான் என்று யாருக்கும் தெரியவில்லை. செல்லும் வழி முழுவதும் ஜனா சிங் அமைதியாகவே இருந்தார். அதேபோல் சூர்யாவும் எதை குறித்தும் கேட்கவில்லை. சிறிது நேரத்தில் கடைசியாக கைவிடப்பட்ட ஒரு தொழிற்சாலையின் முன் அவர்கள் வந்தபோது ஜனா சிங் மெதுவாக பேசினார். உன் கூட இருந்த அந்த 2 பொண்ணுங்களும் இப்ப உள்ளதான் இருக்காங்க. அங்க இருக்கிற மத்தவங்களை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அது இங்க பிரச்சனை இல்ல. ஆனா அந்த ரித்விக் பையனை மட்டும் நீ எதுவும் பண்ணக்கூடாது என்று ஜனா சிங் சூர்யாவை பார்த்து சொன்னார். அதை கேட்ட சூர்யாவிற்கு அவர் என்ன சொன்னார் என்று சரியாக புரியவில்லை. என்றாலும் அவர் குறிப்பிட்ட அந்த 2 பெண்கள் மோனிஷா மற்றும் ஈஷா என்று மட்டும் அவனுக்கு தெரிந்தது. அதை கேட்ட சூர்யா அவரிடம், ஆனா அவங்க ஏன் இங்க இருக்காங்க என்ற ஆர்வத்துடன் அவரை பார்த்து கேட்டான். அதை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத, அது உனக்கு தேவையில்லாதது. நீ உள்ள போய் அந்த பொண்ணுங்களை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வா. ஆனா மறுபடியும் சொல்றேன், மறந்துடாத, அந்த ரித்விக்கை மட்டும் எதுவும் பண்ணாத என்று ஜனா சிங் மறுபடியும் ரித்விக் பற்றி அழுத்தி சொன்னார். தொழிற்சாலையின் உள்ளே இருந்தவர்கள் ஒரு சிறிய ரவுடி கும்பல் போல் இருந்தார்கள். உள்ளே வந்த சூர்யா அவர்களில் ஒருவனை பிடித்து, எங்கடா அந்த 2 பொண்ணுங்க என்று கோபமாக சூர்யா அவனை பார்த்து கேட்டான். அவன் பயத்தில் சூர்யாவுக்கு வழி காட்டினான். அப்படியிருந்தும் சூர்யா அவனை அடி வெளுத்தான். மேலும் சூர்யாவை அங்கிருந்த எவராலும் தடுக்க முடியவில்லை. கதவின் முன் சூர்யா நிற்பதை பார்த்த மோனிஷாவும் ஈஷாவும் மிகவும் ஆச்சரியப்பட்டனர்.
சூர்யா உள்ளே விரைந்து வந்து மோனிஷாவின் வாயை அவிழ்த்தான். மோனிஷா அவனை பார்த்து, சூர்யா நீ எப்படி இருக்க என்று கேட்டாள். மோனிஷாவின் கேள்விக்கு ஈஷாவை அவிழ்த்தபடி சூர்யா பதிலளித்தான். ஒருத்தர் என்னை வந்து காப்பாத்திட்டாரு என்று இருவரையும் பார்த்து சொன்னான். ஆனா நாங்க இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் என்று அடுத்த கேள்வியை மோனிஷா சூர்யாவை பார்த்து கேட்டாள். என்னை காப்பாத்தின அந்த நபர் தான் சொன்னாரு என்று சூர்யா சொல்லிக்கொண்டே இருவரையும் கட்டியிருந்த கயிர்களையெல்லாம் அவிழ்த்தான். ஈஷா உற்சாகமாக சூர்யாவை கட்டிப்பிடித்து அழுவதை அடக்க முடியாமல் அழுதுவிட்டாள். சூர்யா அவள் முதுகில் தட்டி ஆறுதல் கூறினான். சரி சரி ஓகே, ஒன்னும் இல்ல, அழாத, அதான் நான் திரும்பி வந்துட்டேன்ல என்று அவளை அணைத்தபடியே சூர்யா சொன்னான். இருப்பினும் ஈஷா அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். வாங்க இங்கிருந்து சீக்கிரம் போகலாம், எனக்கு அதிக டைம் இல்ல என்று சூர்யா அவர்களை அவசரப்படுத்தினான். அவன் உடம்பின் நிலை அறிந்த சூர்யா இனி அங்கே இருக்க துணியவில்லை. இருப்பினும் மோனிஷா அவனை தடுத்து, நாம போய் இப்ப ரித்விக்க காப்பாத்தணும், அவனும் இங்கதான் எங்கேயோ இருக்கான் என்று மோனிஷா சூர்யாவிடம் சொன்னாள். சூர்யா முடியாது என்பது போல தலையை அசைத்து, அவனை எதுக்கு காப்பாத்தணும், இது எல்லாமே அவன் போட்ட பிளான் தானே என்று சூர்யா வேகமாக சொன்னான். அதை கேட்ட மோனிஷா அதிர்ச்சியுடன் சூர்யாவை பார்த்து, இது எப்படி அவன் பிளானா இருக்கும், அவங்க எல்லாம் அவனை அடிக்கிறத நான் என்னோட 2 கண்ணால பார்த்தேன் என்று நம்ப முடியாமல் கேட்டாள். அதை கேட்ட சூர்யாவும், அது எல்லாம் ஃபேக்கா இருக்கும், அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண இது நேரம் இல்ல, சீக்கிரமா இங்கிருந்து போகணும், என்கிட்ட அவ்வளோ நேரம்லாம் இல்ல என்று சூர்யா அவர்களை மீண்டும் அவசரப்படுத்தினான். ஆனால் மோனிஷா அங்கிருந்து ரித்விக் இல்லாமல் கிளம்ப தயங்கினாள். உண்மையில் இவை அனைத்தும் போலியானது என்று அவள் நம்ப விரும்பவில்லை என்று தோன்றியது. நீண்ட நேரம் யோசித்த பிறகு, அவனை நாம காப்பாத்தணும், இதெல்லாம் ஃபேக்கா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி எனக்கு எந்த கவலையும் இல்ல, அவன் எங்களால தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டான் என்று மோனிஷா தீர்க்கமாக சொன்னாள். மோனிஷாவின் வார்த்தைகளை ஈஷாவும் ஏற்றுக்கொண்டாள். ஈஷாவும் சூர்யாவை ஒரு எதிர்பார்ப்புடன் பார்த்தாள். சூர்யாவால் அவனது உடல் அதன் எல்லையை நெருங்கி வருவதை உணர முடிந்தது. ஆனால் மோனிஷாவும் ஈஷாவும் அவனிடம் அதை கேட்டுக்கொண்டதால் சரி சரி என்று தலையசைக்கத்தான் முடிந்தது. மூவரும் ரித்விக் சிறை வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு சென்றனர். ஆனால் அவர்கள் கதவு உள்ளே நுழைவதற்குள் உள்ளே இருந்து குரல்கள் கேட்டன. ரித்விக் சார், டைம் ஆச்சு, இன்னும் எதுவும் பண்ணாம இருக்கீங்க என்று ஒரு குரல் உள்ளே இருந்து வெளியே கேட்டது. டேய், நீ ஏன்டா இவ்வளவு அவசரப்படுற, இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும், அவங்களுக்கு எப்போ அதிக பசியும் தூக்கமும் வருதோ அப்ப என்ன நீங்க அவங்க முன்னாடி கூட்டிட்டு போகணும், அப்பதான் என்ன அப்படியே பாவமா பார்த்து என் மேல இன்னும் அதிக அக்கறையெல்லாம் வரும் என்று ரித்விக் இப்படி சொல்லும்போது அவனை காப்பாற்ற வந்த 2 பேர் கதவுக்கு வெளியே நின்று அதையெல்லாம் தெளிவாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று அவன் நினைத்திருக்க மாட்டான். ஈஷா விரைந்து சென்று அவனை திட்ட விரும்பினாள். ஆனால் மோனிஷாவால் தடுத்து நிறுத்தப்பட்டாள். அவனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நியாயமா நாம என்ன செய்யணுமோ அதை பண்ண ட்ரை பண்ணிட்டோம், அது போதும், நாம இங்கிருந்து போலாம் என்று மோனிஷா தெளிவாக ஈஷாவை பார்த்து சொன்னாள். ஆனால் ஈஷாவுக்கு இன்னும் கோபம் இருந்தது. ஆனால் மோனிஷா போலாம் என்று சொல்லிவிட்டதால் அவளுக்கு வேறு வழி இல்லாமல் மோனிஷாவுடன் கிளம்பினாள். சூர்யா அவர்களை பின்தொடர்ந்தான். ஆனால் அவனது உடல் மேலும் மேலும் சோர்வாகிக் கொண்டே போனது. அவனது உடலில் ஏற்பட்ட சேதம் அவனது உடலில் உள்ள அனைத்து சக்தியையும் வெளியேற்றியிருந்தது. நேரம் முடிந்ததும் மயக்கம் வந்து விடுமோ என்று அவன் பயந்தான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறிய பிறகு அவர்கள் முழுவதும் வெளியில் வருவதற்குள் சூர்யா திடீரென்று கீழே விழுந்தான். அதை பார்த்த மோனிஷாவும் ஈஷாவும் சூர்யாவை தாங்கி பிடித்து அவசரமாக சோதனையிட்டனர். ஆனால் அவர்கள் எப்படி கத்தினாலும் சூர்யா ஏற்கனவே மயக்கமடைந்து விட்டான். மோனிஷாவும் ஈஷா சூர்யாவை பார்த்து கொண்டிருந்த போது கருப்பு உடையிலிருந்த 2 ஆண்கள் வெளியே இருந்து உள்ளே வந்தனர். அவர்கள் சூர்யாவை தாக்க வந்தவர்கள் என்று தோன்றியது. மோனிஷா அவசரமாக அவர்களை தன் முன்னால் தடுத்து நிறுத்தி இருவரையும் பார்த்து, நீங்க என்ன பண்ண போறீங்க என்று பயத்தில் அவர்களை பார்த்து மோனிஷா கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஆனாலும் அவர்கள் இருவரும் மோனிஷாவை முற்றிலும் புறக்கணித்தனர். அவர்கள் சூர்யாவை தங்கள் முதுகில் தூக்கி கொண்டு அங்கிருந்து வெளியே நடந்தார்கள். மோனிஷா அவர்களை மீண்டும் தடுக்க விரும்பினாள். ஆனால் அவர்களில் ஒருவன், நாங்க இவனை காப்பாத்ததான் வந்திருக்கோம், இந்த நிலைமையில இவனை காப்பாத்தலனா இவன் இங்கேயே சீக்கிரமா செத்துருவான் என்று சொன்னான். சூர்யாவின் உடல்நிலையை மோனிஷா ஒருமுறைதான் பார்த்தாள். அது உண்மையாவே அந்த 2 பேரும் சொன்னது போலவே தான் இருந்தது. சூர்யாவின் உடல் மிகவும் மோசமாகிக் கொண்டே போனது. இப்படியே போனால் அவன் ஒருவேளை இறக்கும் தருவாயில் கூட இருந்தான். இருந்தாலும் அறிமுகமில்லாத இந்த 2 நபர்களை மோனிஷா ஒரு கணம் பார்த்தாள். அவர்களை பின்தொடர்வதை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு வந்தாள். அவர்கள் வெளியில் வந்ததும் ஜனாசிங் ஏற்கனவே அங்கே காத்திருந்தார். அவர்கள் இருவரை பின்தொடர்ந்து மோனிஷா வருவதை பார்த்த அவர் தன் காரில் இருந்த மருத்துவ பெட்டியை எடுத்து மோனிஷாவின் முன் வீசினார். அவன் இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க அவனை காப்பாத்தலனா அவன் கண்டிப்பா செத்துருவான் என்று ஜனாசிங் மோனிஷாவை பார்த்து சொன்னார். மோனிஷாவின் முகத்தில் இன்னும் புரியாத கேள்விகள் நிறைய இருந்தது. ஆனால் சூர்யாவின் தற்போதைய நிலை என்னவென்று அவளுக்கு தெரியும். அப்போது சூர்யாவின் நிலை ஆபத்தில் இருப்பதை அறிந்தாள். அதனால் எல்லா கேள்விகளையும் சேதங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு சூர்யாவை முதலில் காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தாள். ஊசியை இங்க கொடு
என்று ஈஷாவிடம் மோனிஷா கத்தினாள். அதை கேட்டு ஈஷா கவலையுடன் அவர்களை நோக்கி நடந்து வந்தாள். தரையில் கிடக்கும் சூர்யாவை பார்த்ததும் அவளால் அழுவதை தவிர்க்க முடியவில்லை. மோனிஷா ஈஷாவை பார்த்து மீண்டும் கத்தினாள். சீக்கிரம் அவனுக்கு ஊசி குத்து, நீ கவலைப்பட இது நேரம் இல்ல, சீக்கிரம் என்று மோனிஷா ஈஷாவை அவசரப்படுத்தினாள். ஈஷா உடனே மெடிக்கல் கிட்டை திறந்து உள்ளே இருந்த அக்கு பஞ்சர் ஊசிகள் இருந்த பையை வெளியே எடுத்தாள். அந்த நேரத்தில் மோனிஷா ஏற்கனவே சூர்யாவின் ஆடைகளை கிழித்திருந்தாள். சூர்யாவின் உடலில் இருந்த காயங்கள் உடனடியாக அங்கிருந்தவர்களை பெருமூச்சு விட வைத்தது. அதை பார்த்த ஈஷா பயத்தில் அழவே தொடங்கினாள். அந்த காயங்களை பார்த்த மோனிஷாவும் அவளை அமைதிப்படுத்த ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட்டாள். அதே சமயம் ஈஷாவிற்கு ஒன்னுல்ல கவலைப்படாத என்று மோனிஷா ஆறுதல் கூறினாள். அதை கேட்ட ஈஷா சில நொடிகளில் அவளை நிலைநிறுத்தி கொண்டாள். சூர்யாவின் காயங்களை பார்த்த அசௌகரியத்தை ஈஷா உடனே தாங்கிக் கொண்டாள். அந்த பையிலிருந்து ஒரு தங்க ஊசியை வெளியே எடுத்து சூர்யாவின் ஹெவன்லி ஸ்பிரிங் அக்கு பாயிண்டில் சரியாக சொருகினாள். அதே சமயம் மோனிஷாவும் பக்கத்தில் இருந்த ஊசியை எடுத்து ஈஷாவை விட வேகமாக சொருகினாள். அவ்வளவு சீக்கிரம் அக்கு பஞ்சர் ஊசிகளை இருவரும் சரியாக குத்தி கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தில் சூர்யாவின் உடல் அக்கு பஞ்சர் ஊசிகளால் நிறைந்தது. அன்று அந்த முதியவர் தேவுக்கு அளித்த சிகிச்சையை விட இது மிகவும் தொந்தரவாக இருந்தது. சுமார் 100 ஊசிகள் சொருகப்பட்ட பிறகு ரித்விக் தனது ஆட்களுடன் கதவை திறந்து வெளியே வந்தான். அவன் முதலில் பார்த்தது சூர்யாவையும் அவனுக்கு நடந்து கொண்டிருந்த சிகிச்சையையும். பிறகு பக்கத்தில் நின்று அதை பார்த்து கொண்டிருந்த ஜனாசிங்கையும். அவரை பார்த்த ரித்விக் ஆச்சரியத்துடன், உண்மையாவே நீங்க தானா என்று கேட்டான். ஜனாசிங் மிகவும் நிதானமாக, வேற யாருன்னு நீ நினைச்ச, மை ஸ்டூபிட் லிட்டில் பிரதர் என்று பதிலளித்தார். அப்போது ரித்விக் தரையில் வியர்வை சொட்ட சிகிச்சை செய்து கொண்டிருந்த மோனிஷா மற்றும் ஈஷாவை பார்த்துவிட்டு ஜனாசிங்கிடம் தொடர்ந்து பேசினான். நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? இப்ப ஃபேமிலியில இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் நான் தான் ஜனா ஃபேமிலியோட அடுத்த வாரிசுன்னு. ஜனா ஃபேமிலியை பொறுத்தவரை நீ ஒரு சாதாரண மெம்பர் தான். நான் உன்னை என்ன பண்ணாலும் என்னை தடுக்க அவங்க யாருக்கும் தைரியம் இல்ல என்று ரித்விக் ஜனாசிங்கை பார்த்து மிரட்டினான். அதை கேட்டு ஜனாசிங் கோபமாக கர்ஜித்தார். ஓ, வீட்டில் இருக்கிற அந்த குப்பைகளை இன்னுமா நீ நம்பிக்கிட்டு இருக்க? அவங்க உங்ககிட்ட சொன்னது எல்லாத்தையும் நம்ப உனக்கு தைரியம் இருக்கா? கேட்கவே சிரிப்பாதான் இருக்கு. என்னோட பங்கை கொஞ்சம் வெளியே எடுத்தேன், அதுக்கே எனக்கு முன்னாடி மண்டி போட்டுட்டானுங்க. மிஸ்டர் வாரிசு, அதெல்லாம் எப்படின்னு புரிஞ்சுக்க உனக்கு அனுபவம் பத்தாது என்று ஜனாசிங் ரித்விக்கை பார்த்து சிரித்தார். ரித்விக் அவன் குடும்ப ஆட்களின் குணாதிசயத்தை அறிந்திருப்பதாக தோன்றியது. ஆனால் ஜனாசிங் உண்மையில் அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்க அவருடைய ஒரு பங்கை வெளியே எடுக்க துணிவார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ரித்விக் அவன் பலத்தை இழந்து விட்டான் என்றும் அவன் உண்மையிலேயே தோற்றுவிட்டான் என்பதும் அவனுக்கு தெரியும். எனவே அவன் மேற்கொண்டு அங்கே இருந்தால் அங்கிருப்பவர்கள் எல்லோரும் அவனை நகைச்சுவையாக மட்டுமே பார்ப்பார்கள் என்பதும் அவனுக்கு தெரிந்தது. எனவே அவன் உடனே அருகில் இருந்தவனை இழுத்துக்கொண்டு இந்த இடத்தை விட்டு வெளியேறினான். அக்கு பஞ்சர் செய்து கொண்டிருந்த மோனிஷா மற்றும் ஈஷாவை பொறுத்தவரை அவர்களும் மிகவும் நெருக்கடியான தருணத்தை அடைந்தனர். அவர்களின் கைகள் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. மோனிஷாவிற்கு அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. ஆனால் ஈஷாவுக்கு நீண்ட நேரமாக வியர்த்து கொண்டிருந்தது. அவள் கன்னங்களில் இருந்து வியர்வை துளிகள் வழிந்தன. அப்போது அவளுடைய உதடுகள் கூட வியர்வையில் நினைந்திருந்தன. போதும், இனி ஊசிய வெளியேடு என்று மோனிஷா ஈஷாவை பார்த்து சொன்னாள். அதை கேட்ட ஈஷா அவள் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு சூர்யாவின் அக்கு பஞ்சர் புள்ளிகளில் இருந்த சில வெள்ளி ஊசிகளை திரும்ப எடுக்க ஆரம்பித்தாள். அதற்கு அர்த்தம் அக்கு பஞ்சர் இதோடு முடிந்துவிட்டது என்று அல்ல, அது வெறும் ஆரம்பம்தான். ஈஷா தங்க ஊசிகளை நெருப்பில் காட்டி கிருமி நீக்கம் செய்த பிறகு மோனிஷா அவற்றை வாங்கி சூர்யாவின் உடலில் உள்ள உயிர் நாடிகளை சுற்றி குத்த ஆரம்பித்தாள். ஈஷாவிடமிருந்த ஊசிகளை வாங்கி கையில் வைத்துக்கொண்டு அடுத்தடுத்து ஊசியை வேகமாக சொருகி கொண்டே இருந்தாள். பாதி நேரம் கடந்திருந்த நிலையில் மோனிஷாவால் கூட அதிக நேரம் தாங்க முடியவில்லை. அதை கவனித்த ஈஷா வேகமாக, அக்கா, மீதிய நான் குத்துட்டுமா என்று மோனிஷாவை பார்த்து கேட்டாள். அந்த அக்கு பஞ்சர் டெக்னிக்கை தொடர்ந்து செய்து வந்தால் தன்னால் சரியான இடங்களை கண்டுபிடிக்க முடியாது என்பது மோனிஷாவுக்கும் தெரியும். இதனால் அவள் தலையசைத்து மோனிஷாவிடம் அவள் வேலை கொடுத்தாள். பக்கத்தில் காத்திருந்த சிலருக்கு கூட அதை பார்த்து பதற்றம் ஏற்பட்டது. இருப்பினும் சூர்யாவின் பலவீனமான நாடி துடிப்புகள் இன்னும் நிற்காமல் சரியான விதத்தில் துடித்துக் கொண்டிருந்தது. அதுவரை அது ஒருபோதும் நிறுத்தப்படவில்லை. வானம் படிப்படியாக இருளடைந்தது. அதை கவனித்த ஜனாசிங் அவர் காரின் முகப்பு விளக்குகளை அவர்களுக்காக உதவியாக ஒளிரச் செய்தார். இது இனி எவ்வளவு நேரம் தொடரும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஈஷாவால் இனி தாங்க முடியாமல் தரையில் மயங்கி விழுந்தாள். மோனிஷா மட்டும் தனியாக 2 பணிகளை முடிப்பதும் என்பது அவளுக்கு பெரும் சவாலாக இருந்தது. இருப்பினும் ஒரு வழியாக சூர்யாவின் உயிரின் ஒளி தடயம் இறுதியாக இயல்பான சுழற்சிக்கு திரும்பியது. மோனிஷா இனி போராட வேண்டியதில்லை. அதை உணர்ந்த மோனிஷா கடைசியாக அவள் கையில் இருந்த ஒரு தங்க ஊசியை பிடித்திருந்தபடியே மயங்கி கீழே விழுந்தாள். தரையில் மயங்கி விழுந்த 3 பேரை பார்த்து ஜனாசிங் அருகில் இருந்தவர்களிடம், அவங்க 3 பேரையும் கார்ல ஏத்துங்க
என்று சொன்னார். இந்த முறை சூர்யா எழுந்தபோது அவன் எங்கே இருக்கிறான் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த முறை சூர்யா எழுந்தபோது அவன் கண்டிப்பாக ஒரு இருண்ட நிலவரையில் இல்லை என்பதை உணர்ந்தவன் ஒரு சுத்தமான படுக்கையில் படுத்திருந்தான். அவன் கண் விழித்தபோது அவனுக்கு அருகில் ஒரு அழகான பெண் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு ஒரு நேர்த்தியான ஓவல் முகம், அழகான கருப்பு கூந்தல் மற்றும் பிரகாசமான சிவப்பு உதடுகள், அதோடு சேர்த்து 2 பிரகாசமான கண்களும் இருந்தன. அவளின் தோல் மிகவும் மென்மையாக காற்றில் உடைந்துவிடும் என்பது போலிருந்தது. அந்த பெண்ணை சூர்யா பார்த்து கொண்டிருப்பதை அந்த பெண் பார்த்ததும் அவளுக்கு கோபம் வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற எல்லா பொண்ணையும் இப்படிதான் எந்த காரணமும் இல்லாம பாப்பியா என்று அந்த பெண் சூர்யாவை பார்த்து கேட்டாள். அவளின் குரல் வீணையிலிருந்து வரும் இசை போல மிருதுவாக இருந்தது. ஆனால் அவள் கேட்ட அந்த கேள்விக்கு சூர்யாவால் பதில் சொல்ல முடியாமல் இருந்தது. சூர்யா அப்படியே கொஞ்சம் திகைத்து போனான். தி பாஸ், அத்தியாயம் 548. சூர்யா இந்த முறையை கண் திறந்தபோது அவன் ஒரு தூய்மையான ஒரு வெள்ளை படுக்கையில் இருந்தான். அவன் அருகில் ஒரு அழகான பெண் அமர்ந்திருந்தாள். சூர்யா அந்த பெண்ணின் அழகில் மயங்கி அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருந்தான். அதை கவனித்த அந்த பெண் சூர்யாவை தட்டிவிட்டு கிளம்புவது போல் கோபமாக எழுந்து நின்றாள். சூர்யா அதை கவனித்து வேகமாக, இருங்க எங்க போறீங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்று சொல்ல அழகான அந்த பெண்ணுக்கு அங்கே இருக்கும் எண்ணமில்லை. அவள் அறையை விட்டு வெளியேறி கதவை பலமாக சாத்தி பலத்த சத்தத்தை உருவாக்கினாள். சூர்யா அவனது பொறுமையில்லாத்தனத்தை நினைத்து அவனை நம்பாமல் தலையை ஆட்டினான். அவன் ஏன் இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டான் என்று அவனுக்கே தெரியவில்லை. தன்னைத்தானே திட்டி முடித்த பிறகு நிதானமாக அவன் உடலை பார்த்தான். அதை பார்த்து அவனே ஆச்சரியப்பட்டு போனான். அவனது உடலில் இருந்த காயங்கள் பாதிக்கு மேல் குணமாகியிருந்தது. அவனது தோளில் உள்ள காயங்களை தவிர உள்ளே எந்த காயமும் இல்லாமல் இருந்தது. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தன. அதேபோல் அவன் உடல் மிகவும் பலமாகவும் நன்றாகவும் இருந்தது. அப்படியே படுத்திருப்பது அவனுக்கு சற்று அலுப்பாக இருந்தது. அந்த பெண் போனதிலிருந்து வேறு யாரும் உள்ளே வரவில்லை. இரட்டை சகோதரிகள் எளிதில் குணப்படுத்த முடியாத இந்த காயங்களுக்கு சிகிச்சை அளித்த பின்பு உடல் அளவிலும் மன அளவிலும் ரொம்ப சோர்வாக இருப்பார்கள் என்று அவன் கவலைப்பட்டான். அந்த பெண் கோபத்துடன் அரைந்த கதவை திறந்து வெளியே நடந்தான். அவன் கொஞ்சம் நேரம் அங்கேயே நடந்த பிறகு அங்கே சூர்யா மட்டுமே இருப்பது போல இருந்தது. அப்போது சூர்யா மிகவும் பசியுடன் இருந்தான். ஆனால் எங்கு சென்று சாப்பிடுவது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் சத்தமாக கத்தி பார்த்தான். ஆனால் பதில் எதுவும் வரவில்லை. அவன் வேறு ஒரு பரிமாணத்திற்கு வந்திருக்கிறானோ என்று கூட சந்தேகப்பட்டான். அந்த பெண்ணை தவிர அங்கே வேறு யாரும் இல்லை. அவனுக்கு வேறு வழி இல்லை. வெளியில் செல்ல தயாரானான். முற்றத்தில் இருந்த பெரிய இரும்பு கதவை நோக்கி சென்று சாலையின் முன்னை பார்த்தான். அங்கேயும் யாரும் இல்லை. அதை பார்த்து சூர்யா உண்மையிலேயே பயந்து விட்டான். இது உண்மையில் மக்கள் இல்லாத உலகமா என்று அவன் நினைத்து கொண்டிருக்க வானத்தில் ஒரு விமானம் சத்தமிட்டபடியே அவனது தலைக்கு மேல் பறந்தது. இறுதியாக அதை பார்த்த பிறகுதான் அவன் இன்னும் இந்த பூமியில்தான் இருக்கிறோம் என்று மிகவும் நிம்மதியாக சூர்யா உணர்ந்தான். அங்கே மலையை ஒட்டிய ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஒரு மாடன் குடிசை ஒன்று இருப்பதை சூர்யா பார்த்தான். அந்த மரம் அதன் கிளைகளை கொண்டு அந்த குடிசையை முழுவதுமாக மூடியிருந்தது. அந்த மரத்தடியில் மக்கள் ஓய்வெடுக்கவும் பாறைகளால் செய்யப்பட்டிருந்த மேசைகளும் நாற்காலிகளும் போடப்பட்டிருந்தன. சூர்யா மெதுவாக அங்கே சென்று அமர்ந்து கொண்டான். அந்த கல் பெஞ்ச் மிகவும் குளிர்ச்சியாகவும் அதன் மேலே யாராவது நின்றால் வழுக்கி கீழே விடும் அளவுக்கு பளபளப்பாக இருந்தது. சூர்யா தொலைதூர காட்சியை பார்த்தான். ஆனால் அது முழுவதும் வெறிச்சோடியதாக தோன்றியது. அவன் இன்னும் பாலைவனத்தை விட்டு வெளியேறவில்லை என்றும் அதன் விளிம்பில் இருக்கலாம் என்று நினைத்தான். ரொம்ப நேரம் அங்கேயே அமர்ந்திருந்த பிறகு ஒரு கருப்பு கார் சமவெளியில் இருந்து வருவதை சூர்யா பார்த்தான். இந்த முறை சூர்யா சிறிதும் அசையவில்லை. முன்பு போல் அவசரமாக யாரையாவது தேட வேண்டும் என்ற ஆவல் அவனுக்கு சுத்தமாக இல்லை. இது ஒரு விடுமுறைக்கான இடம் மட்டுமே. எனவே அவன் அங்கே யாரையும் பார்க்காதது இயல்பான ஒன்றுதான் என்று நினைத்தான். இருப்பினும் அந்த ஜனா சிங் அவனை இங்கு ஏன் கொண்டு வந்து விட்டார் என்று அவனுக்கு தெரியவில்லை. மேலும் அதை பற்றியும் அவரை பற்றியும் அவன் சிறிதும் கவலைப்படவில்லை. வேகமாக வந்த கார் முற்றத்தில் நின்றது. அதிலிருந்து 2 நபர்கள் கீழே இறங்கினர். சூர்யா அந்த நபரை பார்த்து ஜனா சிங்குடன் இருந்த வலிமையான மனிதர் என்று அடையாளம் கண்டு கொண்டான். அந்த நபருடன் ஒரு பெண்ணும் கீழே இறங்கி இருந்தாள். அந்த பெண் சூர்யா அறையில் பார்த்த அந்த அழகான பெண்ணா என்று அவனுக்கு தெரியவில்லை. அவர்கள் காரிலிருந்து இறங்கிய போது அந்த நபர் சூர்யா அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு நேராக சூர்யாவை பார்த்து வந்தார். அந்த பெண் சூர்யாவை பார்த்து சிரித்துவிட்டு வீட்டுக்குள் நடந்து சென்றாள். நீங்க இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்று அந்த நபர் சூர்யாவை பார்த்து கேட்டார். சும்மாதான் என்று பதிலளித்தான் சூர்யா. சூர்யா அதை சொல்ல விரும்பாததால் அந்த நபர் அதை பொருட்படுத்தவில்லை. சரி, அது உங்க இஷ்டம். நீங்க ரெடி ஆகிற வரைக்கும் இங்கே இருக்க சொல்லி ஜனா சார் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லி இருக்காரு என்று அந்த நபர் சூர்யாவை பார்த்து சொன்னார். எந்த ஜனா சார் என்று சூர்யா சொன்னான். அந்த நபருக்கு சூர்யாவுடன் கேலி செய்யும் எண்ணமில்லை.
நான் சொன்ன ஜனா சார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் என்று அந்த நபர் கொஞ்சம் கோபமாக சொன்னார். அந்த நபரின் கோபத்தை பற்றி சூர்யா கவலைப்படவில்லை. என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் உங்களுக்காக என்ன செய்யணும்னு நினைச்சு என்ன இங்க இருக்க வச்சிருக்கீங்க என்று சூர்யா தொடர்ந்து அவரிடம் கேட்டான். சூர்யா பேசி முடித்ததும் அந்த நபர் சூர்யாவையே ஒரு கணம் பார்த்தார். பிறகு தன் பாக்கெட்டில் இருந்து சிகரெட் பொட்டியை எடுத்து சூர்யாவிடம் அன்பாக நீட்டினார். சூர்யா அதை பார்த்து தலையை ஆட்டி அதிலிருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து வாயில் வைத்தான். அந்த நபர் அதை பற்ற வைத்து, எனக்கு அந்த மாதிரி விஷயம் பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. ஜனா சார் என்கிட்ட சொன்னது மட்டும்தான் எனக்கு தெரியும். நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொன்னாரு. நீங்க இங்க இருந்து போகணும்னு சொன்னா ஜனா சார் உங்களை தடுக்க மாட்டாரு. ஆனா அவர் தான் உங்க உயிரை காப்பாத்தினாரு. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்குவீங்கன்னு அவர் நம்புறாரு என்று அந்த நபர் சொன்னார். அதை கேட்டு சூர்யா சிரித்து கொண்டே, அதை பத்தி ஏன் இன்னும் யோசிக்கிறீங்க? கண்டிப்பா அதை நான் மறக்க மாட்டேன் என்று சூர்யா சொன்னான். அதற்கு அந்த நபர், நீங்க என்ன நினைச்சு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ரொம்ப ஆபத்தான நேரத்துல தான் ஜனா சாருக்கு உங்க ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறாரு என்று அவர் சொன்னார். அதை கேட்டு சூர்யா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான். நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரா? இது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கே என்று சூர்யா அவரை பார்த்து சொன்னான். சூர்யா சார், நான் உங்களை அப்படி கூப்பிடலாம்ல, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா என்று அந்த நபர் சூர்யாவை பார்த்து கேட்டார். அதை கேட்டதும் சூர்யா சிரித்து கொண்டே, சூர்யா சார், இப்படி ஒருத்தர் என்ன கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதை நினைக்கும் போது எனக்கே நான் யாருன்னு மறந்துட்ட மாதிரி இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்த்தா நீங்க என்னை பத்தி விசாரிச்சிருக்கிற மாதிரி தெரியுது என்று சூர்யா அந்த நபரை பார்த்து கேட்டான். அந்த நபர் ஆமாம் என்பது போல தலையசைத்து, ஜனா சார் மும்பைக்கு போனா கண்டிப்பா போய் சூர்யா சாரை பார்க்கணும்னு சொல்லுவாரு. ஆனா இது வரைக்கும் அவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கவே இல்லை என்று சூர்யாவை பார்த்து சொன்னார். சூர்யா திடீரென்று எதையோ நினைவு கூர்ந்தான். மோனிஷாவும் ஈஷாவும் அவங்க 2 பேரும் இப்ப எங்க, எப்படி இருக்காங்க என்று சூர்யா இரட்டை சகோதரிகளை பற்றி கேட்டான். அதை கேட்ட அந்த நபர் அதை தெளிவுபடுத்த விரும்பாதவன் போல் சற்று குழப்பமானான். என்ன நடக்குது? அவங்களுக்கு ஏதாவது ஆயிருச்சா என்று கவலையுடன் சூர்யா கேட்டான். அவங்களுக்கு ஒன்றும் ஆகல, ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனா என்று அந்த நபர் இழுத்தார். என்னன்னு உடனே சொல்லுங்க என்று வேகமாக கேட்டான். ஜனா சார் உங்களை பத்தி எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இருந்தாலும் உங்க உயிரை காப்பாத்த அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்க பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சு அவங்க இங்க இருந்து போயிட்டாங்க. போகும்போது அவங்க 2 பேரையும் நீங்க தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என்று அந்த நபர் சூர்யாவுக்கு விளக்கி சொன்னார். அதை கேட்ட சூர்யா அவர்களுடைய உலகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட வேறு ஒரு உலகத்துடன் தொடர்பு கொள்வதில் மோனிஷாவும் ஈஷாவும் இவ்வளவு தயங்குவார்கள் என்று அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அதை கேட்டு அவனால் விருப்பமில்லாமல் சிரிக்க மட்டுமே முடிந்தது. அவன் எப்போதும் ஒரு சாதாரண மனிதனாக நடித்துக் கொண்டே இருக்க முடியாது என்று நினைத்தான். எனக்கு புரிஞ்சுது என்று ஒரு வெறுமையான உணர்வுடன் சூர்யா பதிலளித்தான். அந்த நபர் சூர்யாவிடம் அந்த இடத்தை பற்றி சில விஷயங்களை சொன்னார். அவருடன் அந்த பெண் இங்கு சூர்யாவை கவனித்துக் கொள்வாள் என்றும் சூர்யாவுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அவன் அந்த பெண்ணிடம் கேட்கலாம், அவளால் முடிந்ததை கண்டிப்பாக செய்வாள் என்று சொல்லி முடித்தார். அவர் சொன்னதை கேட்டு சூர்யா மனதார ஒப்புக்கொண்டான். இதையெல்லாம் அறிமுகப்படுத்திவிட்டு அந்த நபர் கிளம்ப போனார். அப்போது திடீரென்று சூர்யாவுக்கு அவன் கண் விழித்ததும் பார்த்த அந்த அழகிய பெண்ணின் நினைவு வந்தது. சூர்யா அந்த நபரிடம், இங்க இருக்கிற அந்த அழகான பொண்ணு யாரு என்று கேட்டான். சூர்யா சொன்னதை கேட்ட அந்த நபர் ஒருவித சந்தேகத்துடன் சூர்யாவை பார்த்து, எந்த பொண்ணு என்று கேட்டார். அதுதான் ஃபுல் பிளாக் ஹேர், பார்க்க கூட ரொம்ப அழகா இருந்தா. நான் எந்திரிச்சப்ப கூட என் பக்கத்துல இல்ல, என்னோட ரூம்ல இருந்தா என்று சூர்யா அவளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் அந்த நபர் இன்னும் இல்லை என்று தலையை ஆட்டி, நான் சஃபினாவை இங்க கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி இங்க யாருமே இல்ல, இங்க சஃபினா மட்டும்தான் உங்களை பாத்துக்க போறா. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னதுனால நான் தான் அவளை வெளியே கூட்டிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் இங்க யாருமே இல்லையே, இந்த இடம் காலியா தான் இருந்துச்சு என்று அந்த நபர் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் சூர்யா திகைப்புடன் யோசித்தான். ஒருவேளை ரொம்ப நேரம் மயக்கத்திலிருந்து எந்திரிச்சதுனால அது ஏதோ இல்யூஷனா இருக்குமோ. ஆனா அது ரொம்ப தத்ரூபமா இருந்துச்சு. அப்படி ஒரு அழகான பெண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்று சூர்யா மனதில் நினைத்து கொண்டிருக்க, சூர்யாவையே பார்த்து கொண்டிருந்த அந்த நபர் இன்னும் அதை கேட்க விரும்பினார். ஆனால் சூர்யா அவரிடம் ஒன்றுமில்லை என்பது போல கையசைத்து மேற்கொண்டு அவன் எதுவும் பேசவில்லை. அதன் பிறகு அந்த நபர் கேட்பதை நிறுத்துவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. சூர்யாவிடம் மறுபடியும் ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்கள் என்று திரும்பவும் ஒரு முறை சொல்லிவிட்டு கடைசியாக அங்கிருந்து வண்டியை ஓட்டிச் சென்றார். சூர்யா அவர் செல்வதை பார்த்துவிட்டு வீட்டிற்கு உள்ளே திரும்பினான். அது பெரிய இடமாக இல்லாவிட்டாலும் 10க்கும் மேற்பட்ட ஆட்கள் அங்கே வாழ்வது ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஆனால் இப்போது அவனும் சஃபினாவும் மட்டுமே அங்கே இருந்தார்கள். சூர்யா அந்த வீட்டினுள்ளே வந்ததும் இனி வரும் நாட்களில் அவனை கவனித்துக் கொள்ள போகிற அந்த பெண்ணை பற்றி அறிந்து கொள்ள நினைத்தான். சமையல் அறையில் இருந்த சஃபினாவை சூர்யா கண்டுபிடித்தான். அப்போது சஃபினா இரவு உணவை தயாரித்துக் கொண்டிருந்தாள். சூர்யா உள்ளே வருவதை அவள் கவனித்ததாக தெரியவில்லை. நீதான் சஃபினாவா என்று சூர்யா கொஞ்சம் சத்தமாக கேட்டான்.
திடீரென்று சூர்யா அவளை அழைத்ததும் சஃபினா கொஞ்சம் பயந்து போனாள். நீதான் சஃபினாவான்னு கேட்டேன் என்று சூர்யா அவளை பார்த்து கேட்டான். சஃபினா சுயநினைவுக்கு வந்து சூர்யாவை பார்த்தாள். வேகமாக துடித்த இதயத்தை மெதுவாக தட்டினாள். ஆமா, நான் தான் சஃபினா. ஆனா நான் உங்களை எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியல என்று சஃபினா சொன்னாள். அதற்கு சூர்யா, என்ன நீ சூர்யானே கூப்பிடு என்று அமைதியாக சொன்னான். அதை சஃபினாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை போலும். உங்க பேரை சொல்லி என்னால எப்படி கூப்பிட முடியும்? நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. அந்த சார் உங்களை சூர்யா சார்னு சொன்னதை நான் பார்த்தேன். நானும் உங்களை ஏன் அப்படியே கூப்பிடக்கூடாது என்று சஃபினா சொன்னதை பார்த்த சூர்யா அவளிடம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. கண்டிப்பா சூர்யா சொல்றது மாதிரி சஃபினாவால் கூப்பிட முடியாது என்று நினைத்தான். அது ஓ இஷ்டம், நீ என்ன வேணும்னாலும் என்ன கூப்பிடலாம் என்று மட்டும் தான் அவனால் சொல்ல முடிந்தது. சஃபினா சிரித்து கொண்டே, கண்டிப்பா சூர்யா சார், உங்களை நல்லா பாத்துக்க சொல்லி ஜனா சார் எனக்கு நிறைய பணம் கொடுத்திருக்காரு. நீங்க என்கிட்ட என்ன வேணும்னாலும் கேட்கலாம். என்னால முடிஞ்சதை கண்டிப்பா நான் செய்வேன் என்று சஃபினா மிகவும் அழகாக சொன்னாள். சஃபினா அழகாக இருந்தாள். ஆனால் அவளுக்கு ஒப்பனை இல்லை. அவள் பக்கத்து வீட்டு பெண்ணை போல தெரிந்தாள். சூர்யா திடீரென்று சற்றே குறும்புத்தனமாக, என்ன வேணாலும்னா என்று சூர்யா கேட்டான். அதை கேட்டு சஃபினாவே ஒரு கணம் திகைத்து நின்றாள். சூர்யா சார் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், என்னால என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். நான் ஏற்கனவே ஜனா சார் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு என்று சிறிதும் யோசிக்காமல் சஃபினா சூர்யாவை பார்த்து சொன்னாள். சஃபினா சொன்னதை சூர்யா கேட்டதும் இந்த பெண் உண்மையில் அப்பாவியா அல்லது வெறும் பாசாங்கு செய்கிறாளா என்று சூர்யாவுக்கு தெரியவில்லை. ஆனால் அவ்வாறு செய்யும் எண்ணம் அவனுக்கு சுத்தமாக இல்லை. அப்போ சரி, நீ என்ன நல்லா பார்த்துக்கிட்ட, நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தரேன் என்று சூர்யா சஃபினாவை பார்த்து சொன்னான். இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்கும் என்று சஃபினா காதல் விழுந்ததும், அப்படியா சார், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்றேன் என்று உற்சாகமாக சஃபினா சொன்னாள். சூர்யா அந்த பெண்ணின் மேலிருந்த ஆர்வத்தை இழந்து வெளியேற பார்த்தான். ஆனால் அவனுக்கு அந்த அழகான பெண்ணின் விஷயம் நினைவுக்கு வந்ததும், சஃபினா, இங்க வேற யாராவது பாத்தியா என்று திரும்பினான். சஃபினாவும் சூர்யாவை விசித்திரமாக பார்த்து, வேற யாராவதுனா எனக்கு புரியல சார், நீங்க என்ன கேக்குறீங்க என்று திடீரென்று சஃபினா பயந்து போனாள். பயத்துடன் சூர்யாவை பார்த்தாள். சார், என்னை இப்படி பயமுறுத்தாதீங்க, இந்த மாதிரி விஷயத்துல நான் ரொம்ப பயப்படுவேன். இது வேற ஒரு வெறிச்சோடிய இடமா, இங்க என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என்று சஃபினா கொஞ்சம் நேரத்தில் பயந்து என்னென்னமோ பேச ஆரம்பித்தாள். அப்போது சஃபினாவின் தோற்றத்தை பார்த்து சூர்யா சிரித்தான். இந்த பெண் இவ்வளவு பயந்த சுபாவமாக இருப்பாள் என்று அவன் நினைக்கவே இல்லை. அவன் வேகமாக அவளை ஆறுதல் படுத்தினான். இல்ல, நான் சும்மா கேட்டேன், நாம மட்டும்தானா இல்ல வேற யாராவது இருப்பாங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் என்று சூர்யா சொன்னான். அவர்கள் பேசி முடித்த பிறகு சூர்யா அங்கிருந்த வரவேற்பறைக்கு வந்தான். தான் பார்த்த பெண் கண்டிப்பாக போலி இல்லை என்று சூர்யா உணர்ந்தான். அந்த கதவு மூடும் சத்தம் கூட அவ்வளவு தெளிவாக அவனுக்கு தெரிந்தது. அப்படி இருக்க மற்ற இருவரும் அப்படி ஒரு பெண் இல்லவே இல்லை என்று சொல்கிறார்கள். அந்த 2 பேரும் உறுதியாக வேறு யாரும் இல்லை என்று சொன்னதால் சூர்யா அந்த பெண்ணை தானே தேட முடிவெடுத்தான். தி பாஸ், அத்தியாயம் 549. சூர்யா எழுந்தபோது அவன் அறையில் இருந்த அந்த பெண்ணை பற்றி அந்த இருவரிடமும் தனித்தனியாக விசாரித்து பார்த்தான். இருவரும் ஒன்று போல் அப்படி ஒரு பெண் இல்லவே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அந்த 2 பேரும் ஒரே மாதிரி அங்கே வேறு யாரும் இல்லை என்று சொன்னதால் சூர்யா அந்த பெண்ணை தானே தேட முடிவெடுத்தான். ஆனால் அந்த இடம் முழுவதும் சுற்றித் திரிந்த பிறகும் சூர்யாவுக்கு அந்த பெண்ணின் அடையாளங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. அது எல்லாம் அவனுடைய கற்பனை என்பது போல இருந்தது. வேறு வழி இல்லாமல் அந்த முயற்சியை கைவிட்டான். 2 நாட்கள் அங்கே தங்கியிருந்த சூர்யா தினமும் அந்த இடத்தையே சுற்றி வந்தான். அவன் சஃபினாவிடம் பேசும் ஒவ்வொரு முறையும் அவள் அதை பற்றி கேட்காமல் விடமாட்டாள். இருப்பினும் இந்த பெண் மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு குடும்பத்தின் மகள் என்பது அவனுக்கு தெரிந்தது. ஜனா சிங் சூர்யாவை கவனித்துக் கொள்ள அவளை மிகவும் விரும்பி அழைத்ததால் அந்த பெண்ணுக்கு அதிக விலை கொடுத்தார். இதில் ஏதும் தவறு இருப்பதாக அந்த பெண் உணராததால் உடனே அவரை பின்தொடர்ந்தாள். இருந்தாலும் அவள் சூர்யாவை சந்தித்ததுக்கு சூர்யாவுக்கு அவள் நன்றி சொல்ல வேண்டும். இல்லையெனில் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இப்படி ஒரு இடத்தில் இருக்கும்போது நடக்காது என்று சொல்ல ஒன்றுமே இல்லை. இருப்பினும் இறுதியில் சஃபினா உண்மையிலேயே தூய்மையானவள் என்பதை சூர்யா கண்டுபிடித்தான். ஆனால் சூர்யாவின் அந்த அழகான பெண்ணை பற்றிய தேடல் எதையும் அவள் கேள்விப்பட்டதே இல்லை. அதுவுமில்லாமல் சில நகைச்சுவைகளையும் அவள் கேட்டது இல்லை போல இருந்தது. சூர்யா உண்மையிலேயே சில நகைச்சுவைகளை சொன்னால் அவளுக்கு எதுவுமே தெரியாததால் அதை சொன்னபோது சூர்யா தான் மூக்கை உடைத்து கொண்டான். 3ஆம் நாள் அந்த நபர் மீண்டும் வந்தார். ஆனால் இம்முறை அவனது முகம் முன்பு போலில்லை. அதை கவனித்த சூர்யா, என்னாச்சு உங்களுக்கு, ஏதோ மோசமா இருக்கிற மாதிரி தெரியுது என்று கேட்டான். அந்த நபர் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சூர்யா சார், ஜனா சார் உங்க கூட கான்டாக்ட் இருக்கிறது வேற ஒரு ஜனா ஃபேமிலி ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு என்று சூர்யாவை பார்த்து சொன்னார்.
அதை கேட்டு சூர்யா ஒரு கணம் திகைத்து போனான். ஆனால் இதில் எதுவும் தவறு இருப்பதாக நினைக்கவில்லை. ஆனால் கொஞ்சம் ஆர்வத்துடன், ஜனா ஃபேமிலிக்கு என் மேலே ஏதாவது கோபம் இருக்கா என்ன என்று சூர்யா அந்த நபரை பார்த்து கேட்டான். அன்னைக்கு ஒரு நாள் யாரோ ஒரு ஆள் ஜனா ஃபேமிலி வீட்டுக்கு வந்தாரு. அவங்க உங்களை சமாளிக்க ஜனா ஃபேமிலியோட டீல் வச்சுக்க ஆசைப்பட்டாரு. ஜனா ஃபேமிலியில கொஞ்சம் பேர் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, கொஞ்சம் பேர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்ப அதுதான் அங்க பெரிய வாக்குவாதமா போயிட்டு இருக்கு என்று அந்த நபர் விளக்கிச் சொன்னார். அதை கேட்ட சூர்யாவுக்கு இன்னும் சில சந்தேகங்கள் வந்தன. இங்க என்ன யாரு டீல் பண்ண விரும்புறாங்க, அதுவும் ஜனா ஃபேமிலி கூட சேர்ந்து? இந்த பாலைவனத்துல எனக்கு எந்த சொத்தும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே என்று சூர்யா ஒரு யோசனையோடு அந்த நபரை பார்த்து சூர்யா கேட்டான். அவங்க பிளான் இங்க இல்ல சூர்யா சார், உங்க பிசினஸ் பத்தி என்று அந்த நபர் சொன்னார். அதை கேட்டதும் சூர்யா சற்றே சந்தேகத்துடன் அவரை பார்த்து, உங்களுக்கு நல்லா தெரியுமா என்று உடனே சூர்யா கேட்டான். அந்த நபரால் அவன் கேள்விக்கு எதுவும் தெளிவாக விளக்க முடியவில்லை. எனக்கும் அவ்வளோ தெரியல, ஆனா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டா நீங்க கொஞ்சம் ரெடியா இருக்கலாம்ல என்று அந்த நபர் சொன்னார். சூர்யாவை நினைவுபடுத்ததான் அவர் வந்திருக்கிறார் என்று சூர்யாவால் பாசாங்கு செய்ய முடிந்தது. சிறிது நேரம் யோசித்த சூர்யா அழைக்க முடிவு செய்தான். ஹலோ ருத்ரன், நான் தான் என்று சூர்யா சொன்னதும் சூர்யா தன்னை அழைப்பான் என்று ருத்ரன் நினைக்கவே இல்லை. இருந்தாலும் அவன் கவலையுடன், சூர்யா பிரதர், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நாங்க இங்கெல்லாம் ரொம்ப பயத்துல இருக்கோம் என்று ருத்ரன் கேட்டான். அவன் கேட்டதும் சூர்யாவால் தனக்கு நடந்ததை தெளிவாக விளக்க முடியவில்லை. அது ஒன்றும் இல்ல, நான் சீக்கிரம் ஊருக்கு வந்துருவேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க என்று சூர்யா சொன்னான். இருந்தாலும் ருத்ரன் கொஞ்சம் கவலைப்பட்டான். கடைசியில் போனை வைக்கும் முன் சூர்யா அவனுக்கு நீண்ட நேரம் ஆறுதல் கூறினான். அதன் பிறகு சூர்யா, இப்ப நம்ம ஊர்ல ஏதாவது நடக்குதா என்று சட்டென்று சூர்யா கேட்டான். எல்லாம் நார்மல் தான், இங்க நம்ம சீக்ரெட் ஆர்மி ஆளுங்க சேஞ்ச் பண்றதுல தான் சின்ன கன்ஃபியூஷன் அப்பப்ப வருது, அது உனக்கே தெரியுமே, அது நார்மலா வரதுதான், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்ல என்று ருத்ரன் சொன்னான். அதை கேட்டதும் சூர்யாவுக்கு லேசாக நிம்மதியாக இருந்தது. ஆனாலும் அவன் சில விஷயங்கள் குறித்து ருத்ரனுக்கு சொன்னான். பாலைவனத்திலிருந்து சில ஃபேமிலி நம்ம ஊருக்குள்ள வர பாக்குற மாதிரி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன். அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சீக்ரெட் ஆர்மியில நம்ம ஆட்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நாம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் என்று சூர்யா சொன்னான். அதை கேட்டு ருத்ரன் உடனே சம்மதித்தான். போனை வைத்த பிறகு சூர்யா இறுதியாக நிம்மதி அடைந்தான். ஜனா குடும்பம் சூர்யாவை சமாளிக்க விரும்புவதாக அந்த நபர் கூறியதை பொறுத்தவரை அவன் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சொல்ல போனால் அவன் கனவு போல செய்து முடித்த பல காரியங்களை பற்றியெல்லாம் நினைத்து பார்த்தான். சூர்யா ஒரு வாரம் அங்கே தங்கியிருந்த பிறகு இறுதியாக ஜனா சிங் மலைக்கு மேலே வந்தார். சூர்யா அவரை முதலில் பார்க்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இப்போதும் இருந்தார். அவரின் தடிமனான மீசை பார்ப்பவர் அதை தொட முயற்சி செய்ய தூண்டியது. ஆனால் அவரது முகம் மட்டும் கொஞ்சம் பதட்டமாக தெரிந்தது. பெரிய மரத்தடியில் அமர்ந்திருந்த சூர்யா ஜனா சிங்கிடம் ஒரு கிளாஸில் தண்ணீரை ஊற்றி கொடுத்துவிட்டு, லாஸ்ட் டைம் என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க என்று சூர்யா ஜனா சிங்கை பார்த்து கேட்டான். சூர்யா கொடுத்த தண்ணீரை வாங்கி அவர் கையில் வைத்து கொண்டார். ஜனா சிங் ஏதோ மிகவும் பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டது போல தலையை தாழ்த்தி அமர்ந்திருந்தார். அதை பார்த்த சூர்யா அவர் பக்கத்தில் சென்று அமர்ந்து கொண்டு, உங்க ஃபேஸ் ஏன் எப்படி இருக்கு, இந்த எக்ஸ்பிரஷனை காட்ட தான் இவ்வளோ தூரம் வந்தீங்களா என்று சூர்யா அவரை பார்த்து கேட்டான். சூர்யா சொன்னதை கேட்ட ஜனா சிங் தன் போக்கை சற்று கட்டுப்படுத்தி கொண்டு, உண்மையாவே சில விஷயங்கள் என்ன தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கு, அதனால தான் உங்களை பார்க்க ரொம்ப நாளா வரவே இல்லை, சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க, உங்க ஹெல்த் எப்படி இருக்கு என்று ஜனா அவனை பார்த்து கேட்டார். அதை கேட்டு சூர்யா, என்னை பார்த்து நான் எப்படி இருக்கேன்னு கேட்க நீங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, எனக்கு ஏன் நீங்க இங்க வேற ஏதோ காரணத்துக்காக வந்திருக்க மாதிரி தோணுது, அப்புறம் நீங்க மனசார எல்லாம் என்னை பார்க்க இங்க வரல என்று சூர்யா சிரித்து கொண்டே சொன்னான். சூர்யா சிரித்ததால் ஜனா சிங்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரித்தார். நீங்க உண்மையிலேயே அப்படி நினைச்சா நான் இங்க வராமலே இருந்திருக்கலாம், இல்லாட்டி நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கலாம் என்று ஜனா சிங் சொன்னார். சூர்யா அவன் கையில் இருந்த டம்ளரில் கொஞ்சம் தண்ணீரை குடித்துவிட்டு, அப்ப சொல்லுங்க, உங்களுக்கு உண்மையாவே என்னதான் பிரச்சனை, உங்க ஃபேஸ பார்த்தா நீங்க ஏதோ என்கிட்ட சொல்ல நினைக்கிற மாதிரி தெரியுது என்று சூர்யா அவரை பார்த்து சொன்னான். ஆனால் சூர்யா இதை ஏற்கனவே ஒரு முறை கேட்டிருந்தான். ஜனா சிங்குக்கு தயக்கம் எதுவும் இல்லை. அவரும் கொஞ்சம் தண்ணீரை குடித்துவிட்டு, ஆமா, எனக்கு உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், ஆனா உங்க முகத்துக்கு நேரா என்னால கேட்க முடியல என்று ஜனா சிங் சூர்யாவை பார்த்து வேகமாக சொன்னார். இப்போது சூர்யா ஜனா சிங்கை சீரியஸாக பார்த்து, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்க தான் என்னோட உயிரை காப்பாத்தினீங்கன்னு, உங்களுக்கு இப்ப ஏதாவது பிரச்சனைனா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் என்று சூர்யா சொன்னான். இப்போது சூர்யா சொன்னதை கேட்ட ஜனா சிங் இறுதியாக தயங்கவில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஃபேமிலியில நடந்த சில விஷயங்கள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை என்னால ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும்னு நான் நினைச்சேன், ஆனா என்று ஜனா சிங் சொல்லும்போது அவரின் முகம் ஒரு முரண்பட்ட வெளிப்பாட்டை வெளிப்படுத்தியது.
சூர்யாவுக்கு அது பற்றி தெரியும் என்றாலும் என்ன நடந்தது என்று முழுவதுமாக தெரியாததால், நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் என்று மட்டும் சூர்யா கேட்டான். சூர்யா சொன்னதை கேட்டதும் ஜனாசிங் ஒரு கணம் யோசித்துவிட்டு, சூர்யா நீங்க எனக்கு ஒருத்தனை சமாளிக்க ஹெல்ப் பண்ணணும் என்று நேரடியாக ஜனாசிங் சூர்யாவை பார்த்து கேட்டார். அதை கேட்ட சூர்யா ஆர்வமாக, ஒருத்தனா, அது யாரு என்று ஜனாசிங்கை பார்த்து கேட்டான். அவரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிஸ்னஸ்மேன். அவன் இங்க பாலைவனத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண வந்தாரு. எங்க ஜனா ஃபேமிலியும் அந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆனோம். சில காரணத்தால ரித்விக் தான் அவரை காண்டாக்ட் பண்ணியிருக்கான். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நல்லபடியா முடிஞ்சா எங்க ஜனா ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு போயிடும் என்று ஜனா சொன்னான். அதை கேட்டு சூர்யா சிறிது நேரம் யோசித்து சிரித்து கொண்டே, அப்படின்னா ரித்விக்கை இந்த பிசினஸ் பண்ண விடாம தடுக்கணும். அப்படி நடந்தா ஜனா ஃபேமிலியோட வாரிசு இடத்துக்கு நடக்கிற போட்டியில அவன் உங்க கூட போட்டி போட முடியாதபடி பண்ண ஆசைப்படுறீங்க இல்லையா என்று சூர்யா ஜனாசிங்கிடம் கேட்டான். அதற்கு ஜனாசிங் மிகவும் வெளிப்படையாக ஆமாம் என்று தலையசைத்தார். அப்படின்னா யார் அந்த பிசினஸ்மேன்? ஒரு ப்ராஜெக்டை வச்சு உங்க ஜனா ஃபேமிலியவே அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும்னா அவர் ரொம்ப பெரிய பிசினஸ்மேனா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா என்று ஆர்வத்துடன் சூர்யா கேட்டான். ஜனாசிங் தலையசைத்து, ரெட் அலைன்ஸ் டைரக்டர் சுராஜ் என்று ஜனாசிங் சொன்னார். சூர்யாவும் அந்த பெயரை கேட்டு ஆச்சரியப்பட்டான். உண்மையாவே அவர் ரொம்ப வயசானவர். ஆனா அவர் இந்த மாதிரி ஒரு பாலைவனத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. எத்தனை வருஷம்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் கடைசியா அவர் ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணாரு. அது சவுத் ஈஸ்ட்ல இருக்கிற ஒரு பீச்ல, இந்த வேர்ல்டுலயே மிகப்பெரிய மைக்ரோ ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ்ல என்று சூர்யா சொன்னதும் ஜனாசிங்கும் பெருமூச்சு விட்டார். அவர் உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் இன்வெஸ்டர் தான். அவர் இன்வெஸ்ட் பண்ண எல்லா கம்பெனியும் சொல்லி வச்ச மாதிரி அடுத்தடுத்த 10 வருஷத்துல ரொம்ப பெரிய கம்பெனியா மாறி இருக்கு. அவர் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அடிச்சிருக்காரு என்று ஜனா சுராஜை பற்றி பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார். ஜனாசிங்கிடம் சண்டையிடும் மனப்பான்மை இல்லாததை கண்ட சூர்யா அவருக்கு ஆறுதல் கூறினான். இந்த ஹெல்ப்காக நீங்க என்ன தேடி வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கோஇன்சிடென்ட்லி அந்த சுராஜ் கூட எனக்கு கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் இருக்கு என்று சூர்யா சொன்னதும் ஜனாசிங் சூர்யாவை ஆச்சரியத்துடன் பார்த்தார். உங்களுக்கு உண்மையாவே அவர் தெரியுமா? எனக்கு அவர் இந்த பாலைவனத்தை விட்டு வெளியே போகணும், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அவர் இங்கிருந்து வேற எங்க போனாலும் எனக்கு கவலை இல்ல. உங்களுக்கு அவர் உண்மையாவே தெரிஞ்சிருந்தா இதை சரி பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று ஜனாசிங் வேகமாக சூர்யாவை பார்த்து பேசி முடித்தார். ஆனால் ஜனாசிங் அப்படி ஒரு கோரிக்கை வைத்தாலும் சூர்யாவால் அதற்கு நேரடியாக சம்மதிக்க முடியவில்லை. மாறாக அவன் மிகவும் பழமைவாதமாக, இதை என்னால தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த சுராஜ எனக்கு தெரியும், ஆனா அவர் என் கூட பேச வரா மாட்டாரான்னு எனக்கு தெரியல என்று சூர்யா ஜனாசிங்கை பார்த்து சொன்னான். அதை கேட்டு ஜனாசிங் ஒன்றும் நினைக்கவில்லை. அவர் உற்சாகமாக, மிஸ்டர் சுராஜை மீட் பண்ண நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் டைரக்டாவே அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசுறேன் என்று சொன்னார். சூர்யாவுக்கு எப்படி இவ்வளவு நம்பிக்கை வந்தது என்று தெரியவில்லை. சிறிது நேரம் யோசித்த பிறகும் சம்மதித்தான். சரி, அவரை மீட் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா மத்தது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு என்று சூர்யா சொன்னான். இருப்பினும் ஜனாசிங் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆரம்பத்தில் அவர் வந்தபோது அவர் முகத்தில் கவலை நிறைந்திருந்தது. ஆனால் அவர் வெளியேறும்போது அவரது முகம் பிரகாசமாக இருந்தது. மேலும் சூர்யாவிடம் சுராஜின் நேரடி தொலைபேசி எண் இல்லாததால் ருத்ரனிடம் கேட்டு அனுப்ப சொன்னான். சூர்யா அழைத்ததும் சிறிது நேரம் கழித்து யாரோ அந்த அழைப்பை எடுத்தனர். ஹலோ, யார் பேசுறது என்று அந்த பக்கம் இருந்து குரல் கேட்டது. ஒருவேளை தெரியாத நம்பர் காரணமாக சுராஜ் அப்படி கேட்டு இருக்கலாம். நான் தான் சூர்யா என்று சூர்யா அதற்கு பதில் சொன்னான். சூர்யா, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? இப்ப எதுக்கு நீ கால் பண்ணிருக்க? என்கிட்டயும் கடன் வாங்கியிருக்கியா என்ன? நீ கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், அது நடக்காத காரியம். என்கிட்ட இருந்து 1 ரூபா கூட நீ வாங்க முடியாது என்று சுராஜ் தீவிரமாக சொன்னார். அதை கேட்டு சூர்யா முகம் சுருங்கி போனது. அந்த சுராஜ் ஏன் அப்படி சொல்கிறான் என்று தெரியவில்லை. அதனால் அந்த பேச்சை உடனே கைவிட நினைத்தான். நான் எப்படி உங்ககிட்ட போய் கடன் வாங்க முடியும்? இப்ப என்கிட்ட இருக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா என்ன? ஒருவேளை உங்ககிட்ட பணம் இல்லாட்டி எனக்கு கால் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தரேன், நீங்க அதை வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க என்று சூர்யா சொன்னான். அதை கேட்டு சுராஜ் சிரித்தார். நீ இப்ப கூட நல்லா காமெடி பண்ற. அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்போ ஒரு செம்ம ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். த அப்ளிகேஷன் ஆஃப் ரேர் எர்த்னு ஒன்னு. அதை பத்தி சொல்லட்டுமா? உனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அதுல இப்ப இன்வெஸ்ட் பண்ணா பெரிய காசு பார்க்கலாம். நீ என்ன சொல்ற, பண்றியா என்று சுராஜ் சொன்னார். சூர்யா சிறிது நேரம் யோசித்து வேண்டாம் என்று மறுத்து விட்டான். தி பாஸ், அத்தியாயம் 550. சூரஜ் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு புதிய ப்ராஜெக்ட் பற்றி சூர்யாவிடம் சொல்லி அவனின் விருப்பத்தை கேட்டார். சூர்யா சிறிது நேரம் யோசித்து மறுத்துவிட்டான்.
இதுல நான் உங்ககிட்ட போட்டி போட மாட்டேன். இப்போதைக்கு உங்களுக்கு எந்த மணி பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த டைம் இதுல நான் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல. அடுத்த டைம் இந்த மாதிரி ஏதாவது வந்தா சொல்லுங்க, நான் கன்சிடர் பண்றேன் என்று சூர்யா அவர் கேட்டதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அதை கேட்ட சூரஜ் பரிதாபத்துடன், அது கொஞ்சம் கஷ்டம்தான், நாங்கெல்லாம் இதுல பெரிய பணம் பார்க்க போறோம். நீ வேண்டான்னு சொல்றத பார்த்தா பணம் சம்பாதிக்க உனக்கு வேற ஏதோ பெரிய இடம் இருக்குன்னு எனக்கு தோணுது என்று சூரஜ் சொன்னார். இந்த விவகாரத்தில் சூர்யா அவரிடம் தொடர்ந்து வாக்குவாதம் செய்யாமல் நேரடியாக ஜனா சிங் சொன்னதை பற்றி கேட்டார். இப்ப நீங்க பண்ண போற ப்ராஜெக்ட் டெசர்ட்லயா இருக்கு என்று சூர்யா நேரடியாக கேட்டான். அதை கேட்டு சூரஜ் ஆச்சரியத்துடன், சூர்யா அது எப்படி உனக்கு தெரியும்? என்ன ஏதாவது வேவ் பாக்குறியா? நீ உனக்கு இன்ட்ரெஸ்ட்னா நீ தாராளமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி ஸ்பை வேலைலாம் பார்க்காத என்று சூரஜ் சொன்னார். இதை கேட்ட சூர்யா உடனே குறுக்கிட்டு, நான் ஸ்பை வேலைலாம் எதுவும் பார்க்கல. அதுவும் உங்களை போய் வேவெல்லாம் பார்க்க முடியுமா? நான் இப்ப அந்த பாலைவனத்துல இருக்கிறதுனால அதை பத்தி நான் கேள்விப்பட்டேன். ஆமா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க என்று சூர்யா சொன்னான். இதை கேட்ட சூரஜ் குற்ற உணர்ச்சியுடன் சொன்னார், சாரி சூர்யா, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீ இப்ப பாலைவனத்திலயா இருக்க? நானும் அங்க வரணும்னு நினைச்சேன். பாலைவனத்துல உன்னை எங்க வந்து பாக்குறது என்று சூரஜ் கேட்டார். சூர்யா எதுவும் சொல்லும் முன் அவன் கேட்க நினைத்ததையே சூரஜ் சொல்லி இருந்தார். அது சூர்யாவை வேறு எதுவும் பேச விடாமல் தடுக்கும் விதமாக இருந்தது. கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம், ஆனா என் கூட ஒருத்தர் நான் கூட்டிட்டு வருவேன், அவரும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு என்று சூர்யா தன்னுடன் ஜனா சிங்கை அழைத்து வருவதை பற்றி சூரஜிடம் சொன்னான். எந்த பிரச்சனையும் இல்ல, தாராளமா மீட் பண்ணலாம் என்று சூரஜ் சூர்யாவிடம் சொன்னார். சூரஜை தொடர்பு கொண்ட பிறகு சூர்யா நேரடியாக ஜனா சிங்கை அழைத்தான். அதை கேட்டு ஜனா சிங் சூர்யாவிற்கு தொலைபேசியில் நன்றி தெரிவித்தார். பின்பு சூர்யா வரவேற்பறைக்கு வந்தபோது சஃபினா ஏற்கனவே உணவை தயாரித்து முடித்திருந்தாள். என்ன அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு என்று சூர்யா மேசையில் இருந்த உணவுகளை பார்த்து கேட்டான். சஃபினா ஒரு பெரிய தட்டை சூர்யாவை நோக்கி எடுத்து வந்தாள். அதை பார்க்கும்போது நல்லி எலும்பு சூப் என்று தோன்றியது. இது எங்களோட ஸ்பெஷல் டிஷ், இது ரொம்ப நல்லா இருக்கும். இதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். நீங்க மட்டும் இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா போதும், இதை இனி மறக்கவே மாட்டீங்க, அதுக்கு நான் கேரண்டி என்று சஃபினா சூர்யாவை பார்த்து சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு சூர்யா சிரித்துக்கொண்டே, இது மட்டும் நீ சொல்ற மாதிரி டேஸ்டா இல்ல, உன்னோட சம்பளத்துல பாதிய கழிச்சிருவேன் என்று சஃபினாவை பார்த்து சொன்னான். ஐயோ சூர்யா சார், என்ன இப்படி சொல்றீங்க? ஒருவேளை நல்லா இருந்து வேணும்னே வெளியில நல்லா இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்படி எதுவும் பண்ணிராதீங்க சார் என்று கொஞ்சம் அலறினாள் சஃபினா. சூர்யா அவளை பார்க்கும்போது அவள் கிட்டத்தட்ட அழுவது போல் இருந்தாள். சஃபினா தனது நகைச்சுவையை சீரியஸாக எடுத்துக்கொண்டதை அவன் அறிந்திருந்தான். உடனே அவளை ஆறுதல் படுத்த முயன்றான். இரு, அதுக்குள்ள ஏன் இப்படி அழ ஆரம்பிச்சிட்ட? நான் இன்னும் பேசியே முடிக்கல. அது உண்மையாவே நீ சொல்ற டேஸ்ட்ல இருந்தா உன்னோட சம்பளத்தை அதிகம் பண்ணி தரேன்னு சொல்ல வந்தேன். உன்னோட சூப் மேல உனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத என்று சூர்யா சொன்னதை கேட்டு சஃபினா உடனே சிரித்து கொண்டே, சூர்யா சார், எந்த கவலையும் வேண்டாம், என்னோட சூப் மேல எனக்கு செம்ம கான்ஃபிடென்ட் இருக்கு. ஆனா நீங்க என்னோட சம்பளத்தை எல்லாம் அதிகம் பண்ணி தர வேண்டாம், நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு மட்டும் சொன்னா போதும் என்று சஃபினா சூர்யாவை பார்த்து சொன்னாள். சம்பளம் அதிகம் பண்ண வேண்டும் என்று சஃபினா சொன்னதை சூர்யா ஆர்வமாக ஒரு முறை சொல்லி பார்த்தான். ஏன், நான் உனக்கு அதிகம் சம்பளம் கொடுக்கறது உனக்கு பிடிக்கலையா என்று சூர்யா சஃபினாவை பார்த்து கேட்டான். சஃபினா தலையை ஆட்டி, நீங்க போன தடவையே எனக்கு அதிகம் சம்பளம் தான் கொடுத்தீங்க, அதுக்கே நான் இந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க எதுக்கு எனக்கு இன்னும் அதிக சம்பளம் தரணும் என்று சஃபினா சூர்யாவை பார்த்து கேட்டாள். சஃபினா சொன்னதை கேட்டு சூர்யா சிரித்தான். சூர்யா ஒரு டீஸ்பூனை எடுத்து சூப்பில் இருந்த ஒரு சிறு துண்டு இறைச்சியை எடுத்து வாயில் வைத்தான். அவன் வாயில் இறைச்சி மென்மையாகவும் பஞ்சு போல் இருப்பதை உணர்ந்தான். அந்த சுவையில் சூர்யா மெய் மறந்து போனான். இது உண்மையில் ஒரு அரிய சுவையாக இருந்தது. சூர்யா சிரித்துக்கொண்டே, உண்மையை சொல்லணும்னா ரொம்பவே நல்லா இருக்கு, ஹோட்டல்ல செய்யறதை விட இது வேற லெவல்ல இருக்கு என்று அவன் சொன்னதும் சூர்யாவின் வார்த்தைகளை கேட்டு சஃபினா வாயடைத்து போனாள். நீங்க சொன்ன இந்த வார்த்தை போதும் சூர்யா சார், இதை விட இன்னும் நல்லா பண்ண நான் ட்ரை பண்றேன். இன்னும் கொஞ்சம் சூப் குடிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் பிடிக்கும் என்று சஃபினா சூர்யாவை பார்த்து சொன்னாள். சஃபினா மகிழ்ச்சியாக சிரித்ததை பார்த்த சூர்யா அவளின் புன்னகையால் எளிதில் கவரப்பட்டான். அதன் பிறகு ஒரு சிறிய கிண்ணம் அளவுள்ள சாதத்தை சூர்யா சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டு முடித்த பிறகு சஃபினா அந்த இடங்கள் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். சாப்பிட்டு முடித்த சூர்யா அங்கிருந்த மரத்தடியில் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது சமீப நாட்கள் மிகவும் நிதானமாக இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. ஆனால் அதன் பின் வந்த நாட்கள் வேகமாக இருந்தது. சூரஜ் கடைசியாக பாலைவனத்திற்கு வந்தார். அன்று சூர்யாவுடன் சிறிய ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிறகு சூர்யாவை சந்திப்பதற்காக ஜனா சிங் அவரே அவரின் காரை மலைக்கு மேல் ஓட்டி வந்திருந்தார். அவரின் கார் போர்ஷே 911 பார்த்து சூர்யா, இந்த மாதிரி பழைய காரெல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்குது என்று சூர்யா ஜனாவை பார்த்து கேட்டான். ஜனா சிங் சிரித்துக்கொண்டே, டார்கால இந்த மாதிரி நிறைய கார் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் அதோட ஃபீல் தெரியும்.
இதோட பழைய ஓனர் இதை கொடுக்க போறதா கேள்விப்பட்டேன். அடுத்த நிமிஷமே அவர் போதும்னு சொல்ற அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் என்று ஜனாசிங் சூர்யாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். சூர்யாவுக்கு இந்த மாதிரி சொகுசு கார்களில் எல்லாம் விருப்பமில்லை. போவதற்கு ஒரு கார் இருந்தால் போதும் என்று மட்டுமே சூர்யா விரும்புவான். அந்த சிட்டியில் உள்ள மிகப்பெரிய ஹோட்டலுக்கு ஜனாசிங்கும் சூர்யாவும் சூரஜை பார்க்க சென்றனர். சூரஜ் வருவதை அறிந்த ஜனாசிங் அந்த ஹோட்டலில் உள்ள மிக ஆடம்பரமான அறையை ஏற்கனவே பதிவு செய்திருந்தார். முதலில் சூர்யா இவ்வளவு பெரிய அறை எடுப்பதை விரும்பவில்லை. அவர்கள் 3 பேருக்கு 2 அல்லது 3 அறைகள் போதுமானதாக இருக்கும் என்று நினைத்தான். இருப்பினும் ஜனாசிங், இதெல்லாம் எங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டிஸ், அதனால எதுவும் வேஸ்ட்னு சொல்ல முடியாது என்று சாதாரணமாக சூர்யாவை பார்த்து சொன்னார். இதை கேட்ட சூர்யா மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. அந்த ஹோட்டல் தான் அந்த சிட்டியின் மிகப்பெரிய ஹோட்டலாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏறக்குறைய அனைத்து வாகன நிறுத்துமிடங்களும் சொகுசு கார்களால் நிரம்பியிருந்தன. அங்கே ஆடி அண்ட் செட்ரிக் கூட அரிதாகவே காணப்பட்டது. மெர்சிடெஸ் பென்ஸ் எஸ் கிளாஸ் கார்கள் மட்டுமே இங்கு பொதுவானவைகளாக இருந்தது. சூர்யா ஜனாசிங்கை பின்தொடர்ந்து சென்று லிப்டில் அவர்கள் பதிவு செய்திருந்த அறைக்கு வந்தார்கள். அந்த தளத்தில் ஒரே ஒரு அறை இருப்பது போல் இருந்தது. எந்த இடையூறும் ஏற்படாமல் இருக்கவே அந்த தளத்தை எப்படி வடிவமைத்து வைத்திருந்தார்கள். விமான பணிப்பெண்கள் போல் உடையணிந்த 3 அல்லது 4 இளம் பெண்கள் முகத்தில் புன்னகையுடன் அவர்கள் முன் நடந்தார்கள். இந்த இடத்துல எல்லாத்தையும் ரசிச்சு ருசிச்சு செஞ்சிருக்கீங்க. இங்க வேலை செய்யற பெண்கள் கூட இவ்வளோ அழகா செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க என்று சூர்யா ஜனாசிங்கை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னான். ஜனாசிங், இந்த 4 பொண்ணுங்க தான் இந்த ஹோட்டல்லையே ரொம்ப அழகானவங்க. அவங்க எல்லாத்தையும் இன்னைக்கு காலையில தான் இங்க வர வச்சேன். அழகான பொண்ணுங்க எங்க இருக்காங்களோ அங்க சாப்பாட்டோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் என்று ஜனாசிங் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு சூர்யா சிரித்து கொண்டே எதுவும் பேசவில்லை. சிறிது நேரத்தில் சூரஜ் வந்தார். முதியவர் இப்போதும் அப்படியே இருந்தார். அவர் தலை முழுக்க வெள்ளை சுருள்முடி மற்றும் ஒரு பொதுவான மேற்கு ஐரோப்பிய முகம் இருந்தது. தாடி இல்லாமல் ஜென்டல்மேன் போல தோற்றமளித்தாலும் இன்னும் கொஞ்சம் வயதாகவே காட்சியளித்தார். சூரஜ் வந்ததை கண்டு சூர்யாவும் எழுந்து நின்று அவரை வரவேற்றான். ஏ மை ஓல்டு ஃப்ரெண்ட் என்று சொல்லி சூர்யாவை இதமாக அழைத்து கொண்டார் சூரஜ். இந்த மாதிரியான அரவணைப்பு அவனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் சூர்யா அதை மறுக்கவில்லை. அவன் சூரஜை பார்த்தான். அவர் தனியாக வரவில்லை. அவருக்கு பக்கத்தில் இந்தியாவை சேர்ந்த அழகான ஒரு பெண் மினி ஸ்கர்ட் அணிந்து அவரின் பக்கத்தில் இருந்தாள். சூரஜ் சூர்யாவை அணைத்து முடித்ததும் சூர்யா அவரை பார்த்து, நீங்க இன்வெஸ்ட் பண்ண இந்தியா வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. லாஸ்ட் கொஞ்ச வருஷத்துல இங்க காம்படிஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு. முன்ன மாதிரி எல்லாம் பெருசா சொத்து சேர்க்க முடியல என்று சூர்யா சூரஜை பார்த்து சொன்னான். சூரஜ் தலையசைத்து, நீ சொல்றது உண்மைதான். ஆனா நான் அப்ப கூட உங்க இந்தியாவில் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஒன்ன கண்டுபிடிச்சிருக்கேன். அது நான் எந்த அளவுக்கு பணக்காரன் ஆகணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கனோ அந்த அளவுக்கு என்ன பெரிய ஆளாக்கும்னு நான் நம்புறேன் என்று சூரஜ் சூர்யாவை பார்த்து சொன்னார். அதற்கு சூர்யா, அப்படின்னா அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் என்று சிரித்து கொண்டே சொன்னான். இருவரும் பேசிக்கொண்டே சூரஜ் அந்த அழகான பெண்ணுடன் ஹோட்டல் உள்ளே நடந்தார். இது த ரேர் எர்த் ப்ராஜெக்ட்ல உங்க கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ண போற இன்னொரு ஜனா ஃபேமிலி மெம்பர் ஜனாசிங் என்று சூர்யா ஜனாசிங்கை சூரஜிடம் அறிமுகப்படுத்தினான். சூர்யாவின் அறிமுகத்தை கேட்ட சூரஜ் ஜனாசிங்கின் முகத்தை ஆர்வத்துடன் பார்த்தார். ரித்விக்னு யாராவது உங்களுக்கு தெரியுமா என்று சூரஜ் கேட்டார். அதற்கு ஜனாசிங், அவன் என்னோட தம்பிதான், என்னோட யங் பிரதர், நான் அவனோட அண்ணா என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். உங்க தம்பி உங்களை மாதிரியே இருக்கிறதுனால எனக்கு முதல்ல யாருன்னு தெரியல, அதுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும். இங்க உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்று சூரஜ் ஜனாசிங்கை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னார். சூர்யாவும் சிரித்து கொண்டே, இதை நாங்க தான் சொல்லணும். உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு தான் உங்க ஊருக்காரங்களை பார்த்து அடையாளமே தெரியறதில்ல. ஒன்னு குண்டா இருப்பீங்க, இல்லாட்டி உங்களை மாதிரி ஃபிட்டா இருப்பீங்க என்று சொன்னான். சூரஜ் அதை கேட்டு சூர்யாவுடன் சேர்ந்து சிரித்தார். ஆனால் சூரஜ் அவர் பக்கத்தில் இருந்த பெண்ணை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை. சூர்யாவால் அதற்கு மேல் கேட்காமல் இருக்க முடியவில்லை. சூரஜ், நீங்க உண்மையாவே ரொம்ப மோசமானவர். இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை நீங்க எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே என்று சூர்யா அந்த பெண்ணை பார்த்து கொண்டே சூரஜிடம் கேட்டான். சூரஜ் இயல்பாகவே அவளை அறிமுகப்படுத்த விரும்பவில்லை. இல்லையெனில் அவர்களை சந்தித்த போதே அவளை அவர்களிடம் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஆனால் சூர்யாவின் வார்த்தைகளை கேட்ட சூரஜ் உடனடியாக சூர்யாவை ஒரு தீவிரமான முகபாவத்துடன் பார்த்துவிட்டு, உனக்கு ஒன்று தெளிவா சொல்லிக்கிற சூர்யா, லியோனா பத்தி நினைக்கிறத இப்பவே நிறுத்திக்கோ, அப்புறம் நீ அவளை கண்டிப்பா தொட முடியாது என்று சூரஜ் சொல்லி முடித்ததும் சூர்யா சிரித்துக்கொண்டே லியோனா என்ற பெண்ணை பார்த்தான். அவன் தனது வலது கையை நீட்டி, நைஸ் டு மீட் யூ என்று பணிவுடன் கூறினான். லியோனாவும் தாராளமாக கையை நீட்டி சூர்யாவின் கையை பற்றி கொண்டு, நைஸ் டு மீட் யூ டூ என்று சூர்யாவை பார்த்து சொன்னாள். அதை பார்த்த சூரஜ், சூர்யா, நான் சொன்னது கேட்டுச்சா? லியோனாவை பத்தி உனக்கு எந்த ஐடியாவும் இருக்கக்கூடாது என்று ஒரு எச்சரிக்கை போல சூர்யாவை பார்த்து சொன்னார். இயற்கையாகவே சூர்யா அந்த வார்த்தைகளை அலட்சியப்படுத்திவிட்டு சூரஜிடம்,
லியோனா உங்களுக்கு யாருன்னே எங்களுக்கு இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, அப்புறம் எதுக்கு நீங்க இப்படி கவலைப்படுறீங்க? அதை சொன்னாதானே இவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் என்று சூர்யா சிரித்துக்கொண்டே கேட்டான். சூரஜ் இன்னும் கொஞ்சம் கோபமாக, இது என் நீஸ், இவ இந்தியாவை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, அதனாலதான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். லியோனாவை நான் எப்படி கூட்டிட்டு வந்தானோ அப்படியே திருப்பி கூட்டிட்டு வருவேன்னு என்னோட பிரதருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் என்று சூர்யாவை பார்த்து சூரஜ் சொன்னார். சூர்யா ஆச்சரியத்துடன், உங்க நீஸ் ஒரு இந்தியனா என்று சூர்யா ஆச்சரியமாக கேட்டான். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவளோட அம்மா தமிழ், அதனால அவ பார்க்க உங்க ஊரு பொண்ணு மாதிரி இருக்கா என்று சூரஜ் சொன்னார். அப்போதுதான் லியோனாவை சூர்யா கூர்ந்து கவனித்தான். அவளது தோலின் நிறமும் தோற்றமும் இந்திய மக்களிடமிருந்து வேறுபட்டதாக இல்லை என்றாலும் ஒருவர் கூர்ந்து கவனித்தால் அவளது கண்கள் நீலமணி போன்ற நீல நிறத்தில் இருப்பதை இன்னும் காணலாம். மீண்டும் ஒருமுறை லியோனாவை பார்த்து சிரித்தான் சூர்யா. ஆனால் சூரஜ் இன்னும் சூர்யாவுக்கு எதிராக காவலிலிருந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தார். சூர்யா நிஜமாகவே லியோனாவை எல்லா நேரத்திலும் பார்த்து கொண்டிருக்கவில்லை. சூரஜ் கூட வந்திருந்ததால் யார் என்று ஒரு ஆர்வத்தில் பார்த்தான், அவ்வளவுதான். உணவுகள் பரிமாறப்பட்டதும் அந்த 4 அழகான பெண்கள் தட்டுகளை ஒவ்வொன்றாக எடுத்துச் சென்றனர். ஒவ்வொரு உணவும் மிகவும் தரமானதாக இருந்தது. அவர்கள் நேர்த்தியான முறையில் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். உணவுகள் எல்லாம் பரிமாறப்பட்டது. அங்கிருந்து அந்த 4 அழகான பெண்களும் நகர்ந்து விட்டார்கள். ப்ராப்பர் பிசினஸ் பேசும் முன்பு எல்லாம் சரியாக அமைந்து வந்தது போல இருந்தது.